शुक्लांबरधरां विष्णुं शशिवर्णं चतुर्भुजं प्रसन्नवदनं ध्याये सर्वविघ्नोपशान्तये। ओम नमः शिवाय परमेश्वराय शशिशेखराय नमो ओम भवाय कुलसंभवाय श्रीतांडवाय नमो ओम। ओम सौं सरवणभव श्रीं ह्रीं क्रीं க்ளௌம் சௌம் நமக. என்னுடைய குருமார்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய மனமார்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். குருவருள் ஆன்மீக மையத்திற்கு வந்திருக்கும் அனைத்து ஆத்மாக்களுக்கும் என்னுடைய மனங்கழிந்த வணக்கம். ஒரு யோகியின் சுயசரிதம் பார்த்துட்டு இருக்கோம். ஒரு யோகியானவரை இந்த பிரபஞ்சம் எப்படி உருவாக்குது, எப்படி எப்படி யார் யார்கிட்ட போய் என்னென்ன இருக்கு, இந்த ரகசியங்கள், பிரபஞ்சத்துல என்னென்ன ரகசியங்கள் இருக்கு அப்படின்றது எல்லாத்தையும் அவர் கண்ணு முன்னால நிறைய அதிசயங்களை நிகழ்த்தி காட்டுது. இப்ப நம்ம 3 அத்தியாயம் முடிச்சிட்டோம். நம்ம பார்க்க போறது 4வது அத்தியாயமான என் தடைப்பட்ட இமய பயணம். ஏதாவது ஒரு சிறு சாக்கு சொல்லிவிட்டு உன் வகுப்பறையை விட்டு வெளியேறு. ஒரு குதிரை வண்டியை அமர்த்திக் கொள். என் வீட்டில் உள்ள யாரும் உன்னை பார்க்க முடியாதவாறு சந்தில் நின்று கொள். இமயமலைக்கு என்னுடன் வருவதற்கு திட்டமிட்டிருந்த என் உயர்நிலை பள்ளி நண்பனான அமர் மித்தருக்கு நான் இறுதியாக கொடுத்திருந்த குறிப்புகள் இவை. நாங்கள் ஓடி போவதற்கு அடுத்த நாளை தேர்ந்தெடுத்திருந்தோம். என் தமையன் அனந்தா என் மீது எப்பொழுதும் ஒரு கண் வைத்திருந்தபடியால் முன்னெச்சரிக்கைகள் தேவையாக இருந்தன. என் மனதில் தப்பியோடும் எண்ணம் மேலோங்கியவாறு இருந்தன. அவன் அதை சந்தேகித்து அத்திட்டங்களை முறியடிக்க அவன் தீர்மானித்திருந்தான். அந்த டாயத்து ஆன்மீகத்தை ஊக்குவிக்கும் ஒரு பொருளாக என்னுள் அமைதியாக வேலை செய்த வண்ணம் இருந்தது. அடிக்கடி என் மனத்திரையில் தோன்றிய என் குருதேவரின் முகத்தை இமய பனிச்சாரலுக்கிடையே காண இயலும் என நம்பினேன். தந்தை நிரந்தரமாக கல்கத்தாவிற்கு மாற்றப்பட்டதால் குடும்பம் இப்பொழுது கல்கத்தாவில் இருந்தது. இந்திய பரம்பரை குடும்ப வழக்கப்படி அனந்தா தன் மனைவியை எங்கள் வீட்டில் வசிப்பதற்கு அழைத்து வந்திருந்தான். அங்கு ஒரு சிறு அறையில் நான் தினசரி தியானத்தில் ஈடுபட்டும் இறைவனை தேடுவதற்கு என் மனத்தை பக்குவப்படுத்தி கொண்டும் இருந்தேன். நினைவில் என்றும் இருக்கக்கூடிய அந்த அடுத்த நாள் காலை அபசகுணமான மழையுடன் தொடங்கியது. அமருடைய வண்டி சக்கரங்களின் சத்தத்தை தெருவில் கேட்டதுமே அவசரமாக நான் ஒரு கம்பளி, ஒரு ஜதை செருப்புகள், 1-2 அரை கச்சைகள், ஒரு ஜபமாலை, லாகிரி மகாசயரின் படம் மற்றும் பகவத்கீதையின் ஒரு பிரதி, இவைகளை ஒரு மூட்டையாக கட்டி 3வது மாடியில் இருந்த என் அறையின் ஜன்னல் வழியாக வீசி எறிந்தேன். நான் வேகமாக படிகளில் இறங்கி வாசலில் மீன் வாங்கி கொண்டிருந்த என் சித்தப்பாவை தாண்டி சென்றேன். என்ன பரபரப்பு! அவரது பார்வை என் மீது சந்தேகத்துடன் சுழன்றது. இவரும் இவருடைய அந்த ஹைஸ்கூல் ஃப்ரெண்டான அமர் மித்தரும் ஓடி போறதுக்கு பிளான் பண்றாங்க. எங்க ஓடி போறதுக்கு பிளான் பண்றாங்க அப்படின்னா இமயமலைக்கு. அதுதான் அவருடைய மனசுல இருந்துகிட்டே இருந்த ஒரு ஆதங்கமா இருந்துச்சு. அந்த இமயமலைக்கு போறதுக்கு 2 பேரும் பிளான் பண்றாங்க. அதுக்கான ஐடியாவை இவர் கொடுக்குறாரு. யாரு? முகுந்தன். ஓகேயா? அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, உன் வீட்டுல ஏதாவது ஒரு சாக்கு போக்கு சொல்லிட்டு, இது கிளாஸ்ல ஏதாவது சாக்கு போக்கு சொல்லிட்டு உன்னுடைய கிளாஸ் ரூம்ல இருந்து வெளியே வந்துரு. ஒரு குதிரை வண்டிய புடிச்சுக்கோ. என் வீட்டு பக்கத்துல யாருமே பார்க்க முடியாத இடத்துல அந்த குதிரை வண்டியை நிறுத்திக்கோ அப்படின்ட்டு அவன் ஃப்ரெண்டுக்கு ஐடியா சொல்லி கொடுக்குறாரு. ஏன் அப்படின்னா, இவங்க 2 பேரும் போறதுக்கு அவங்க அண்ணன் இவங்கள வாட்ச் பண்ணிக்கிட்டே இருந்திருக்காரு. அதனால இவருக்கா அவங்க அண்ணன் வாட்ச் பண்ண தப்பி ஓடி போயிடணும் அப்படின்ற அந்த இமயமலைக்கு எப்படியாவது போய் சேர்ந்துடணும். இன்னொரு ஏன் அவரு இமயமலைக்கு போகணும்ன்றது முதல்ல அவருக்கு இமயமலைக்கு போகணும்ன்ற ஆவல் மட்டுமே அந்த குழந்தை பருவத்துல இருந்துச்சு. ஆனா இந்த காலகட்டத்துல ஏன் அப்படி இருக்கு அப்படின்னா, அவருடைய குருதேவருடைய முகம் அவருக்கு வந்துகிட்டே இருக்கு. அந்த முகமானது
அவருடைய நினைவுல வந்து கொண்டே இருக்கு. அது ஆனா இவர் என்ன கால்குலேஷன்னா, அது அந்த இமயமலையில தான் அவர் குருதேவர் இருக்காரு. சோ அந்த குருதேவரை நான் பார்த்துட்டேன் அப்படின்னா, என்னுடைய பயணம் ஆன்மீக பயணம் இன்னும் மேலோங்கும் அப்படின்ற இவருடைய கால்குலேஷன் இப்ப இருக்கிற அந்த வயசுல நடந்துட்டு இருக்கு. அவங்க அப்பாவும் இவரும் ஒரு பக்கம் இருந்தாங்க வெரேலியில. அவங்களுடைய ஃபேமிலி மொத்தமும் கல்கத்தால இருந்துச்சு. இப்ப அவங்க அப்பா அங்க இருந்து டிரான்ஸ்பர் ஆகி கல்கத்தாக்கே வந்துட்டாரு. மொத்த குடும்பமும் கல்கத்தால இருக்கு. அவங்க அண்ணனுக்கு கல்யாணம் ஆயிருச்சு. அவங்க அண்ணனும் அண்ணன் மனைவி எல்லாருமே ஒரே குடும்பத்துல இருக்காங்க. ஸோ இவருக்கு ஒரு சின்ன ரூம்ல அவரை தியானம் பண்ணிக்கிட்டு அவரை இருந்துகிட்டு இருக்காரு. அந்த அந்த மறுநாள் வருது. இவங்க பிளான் பண்ணியிருந்தாங்க இல்லையா ஓடி போறதுக்கு, அந்த நாள் மழையோட வருது. அந்த வண்டியோட சத்தம் கேட்கவும் ஒரு கம்பளி, அப்புறம் ஒரு செருப்பு, ஒரு செட்டு செருப்பு, அப்புறம் இந்த அரைக்கச்சைகள் அப்படின்றத அந்த கோவணத்தை தான் அவர் சொல்றாரு. அப்புறம் ஒரு ஜபமாலை, லாகிரி மகாஸ்வரோட படம், அப்புறம் பகவத்கீதையோட ஒரு புக்கு, எல்லாத்தையும் ஒரு மூட்டை மாதிரி கட்டி இவருடைய 3வது மாடியில இருக்க இவருடைய ரூம்ல இருந்து தூக்கி போடுறாரு. தூக்கி போட்டுட்டு ஒண்ணுமே தெரியாத மாதிரி கீழே இறங்கி போறாரு. அப்ப வாசல்ல இவங்க சித்தப்பா மீன் வாங்கிட்டு இருக்காரு. நான் அவரை நோக்கி எதையும் காட்டிக் கொள்ளாத புன்னகை ஒன்றை வீசிவிட்டு சந்தை நோக்கி நடந்தேன். என் மூட்டையை திரும்ப எடுத்துக்கொண்டு சதித்திட்டத்திற்குரிய எச்சரிக்கையுடன் நான் அமருடன் சேர்ந்து கொண்டேன். நாங்கள் வியாபார மையமாகிய சாந்தினி சவுக்கை நோக்கி வண்டியில் விரைந்தோம். ஆங்கில உடைகளை வாங்குவதற்காக பல மாதங்களாகவே சிற்றுண்டிக்காக கிடைத்த எங்கள் பணத்தை நாங்கள் சேமித்து வைத்திருந்தோம். சாமர்த்தியமான என் அண்ணன் சுலபமாக துப்பறியும் வேலையை செய்து விடுவான் என தெரிந்து கொண்டு ஐரோப்பிய உடைகளை அணிந்து அவனை ஏமாற்றிவிட நினைத்தோம். ரயில் நிலையத்திற்கு போகும் வழியில் ஜட்டீஜா என நான் அழைக்கும் என் ஒன்றுவிட்டு சகோதரன் ஜோதின் கோஷிற்காக நின்றோம். இமயத்திற்கு சென்று ஆர்வத்துடன் குருவை தேடுவதில் புதிதாக மனமாற்றம் பெற்றவன் அவன். நாங்கள் தயாராக வைத்திருந்த புதிய உடைகளை அவன் அணிந்து கொண்டான். நாங்கள் உருமாறி விட்டதாக நம்பினோம். ஒரு ஆழ்ந்த வெற்றி உணர்வு எங்கள் இதயங்களை ஆட்கொண்டது. இப்பொழுது நமக்கு வேண்டுவதெல்லாம் கித்தான் காலணிகள் தான். நான் ரப்பர் காலணிகள் விற்கும் கடையை நோக்கி என் தோழர்களை அழைத்து சென்றேன். இப்புனித பயணத்தில் மிருகங்களை கொள்வதால் மட்டும் கிடைக்கும் தோலினால் செய்யப்பட்ட எந்த பொருளும் வேண்டாம். நான் பகவத்கீதையின் மேல் இருந்த தோல் அட்டையையும் ஆங்கிலேய நாட்டில் செய்யப்பட்ட என் தொப்பியின் தோல் பட்டிகளையும் எடுத்தெறிய வழியில் நின்றேன். இவர் அவங்க அப்பா சித்தப்பா கேட்கிற கேள்விக்கு பதில் சொல்லாம அப்படியே நைஸா போறாரு. போய் அந்த மூட்டை கீழே போட்டிருந்தாரு இல்லையா, அதை எடுத்துட்டு வண்டியில ஏறிட்டாங்க. ஏறிட்டு அந்த கல்கத்தால முக்கியமான ஒரு இடம் சாந்தினி சவுக் அப்படின்றது, அங்கதான் எல்லா ஜாமானுமே விற்கும். அதை நோக்கி உங்க வண்டி போகுது. என்னன்னா இவர் கொஞ்சம் காசெல்லாம் சேர்த்து வச்சிருக்காரு. இவங்களுடைய திட்டம் என்னன்னா, ஆங்கிலேயர்கள் மாதிரி உடையெல்லாம் நம்ம மாத்திக்கிட்டோம் அப்படின்னா அவங்க அண்ணனால கண்டுபிடிக்க முடியாதுன்ட்டு ஒரு பெரிய மாஸ்டர் பிளான் மாதிரி அவருடைய மூளையில உதிச்சு அதை செயல்படுத்துறாங்க. அந்த கடைகள்ல போய் அந்த பிரிட்டிஷ்காரங்க போட்டிருக்கிற மாதிரியான உடைகள் எல்லாம் வாங்குறாங்க. அதுக்கப்புறம் அந்த அந்த ஷூ மட்டும்தான் கம்மியா இருக்கு, போய் ஷூ அங்க இருக்கும் போறாங்க. அப்ப இவருக்கு ஒண்ணு தோணுது, இந்த மிருகங்களை கொண்டு அந்த தோல்னால செய்யப்பட்டது எதுவும் வேண்டாம் அப்படின்ட்டு. ஏன்னா அப்பெல்லாம் அதுதான் ரொம்ப ஃபேமஸ் ஆச்சு. இருக்காது அட்டை, இந்த மாதிரி பகவத்கீதைக்கு அட்டையும் அதுவாதான் இருந்திருக்கு, இந்த செருப்பும் அதுவாதான் இருந்திருக்கு, இந்த தொப்பிலையும் அது தோலெல்லாம் வச்சுதான் செஞ்சிருக்காங்க. ஏன்னா அந்த பிரிட்டிஷ்காரங்க அதை தான் விரும்பி அவங்க அணிஞ்சிருக்காங்க. ரயில் நிலையத்தில் நாங்கள் பர்த்வானுக்கு பயணச்சீட்டு வாங்கினோம். அங்கிருந்து இமயத்தின் அடிவாரத்தில் உள்ள ஹரித்வாருக்கு வண்டி வாங்குவதாக திட்டமிட்டு இருந்தோம். எங்களை போலவே புகை வண்டியும் ஓட ஆரம்பித்த பிறகு என் பிரமாதமான எதிர்பார்ப்புகள் சிலவற்றை பற்றி கூறினேன். சற்றே நினைத்து பாருங்கள், நான் உணர்ச்சியுடன் கூறினேன். குருமார்களால் நாம் உபதேசிக்கப்படுவோம். பேரண்ட உணர்வின் பரவச நிலையை நாம் அனுபவிப்போம். இமயமலையின் காட்டு விலங்குகள்
நம் அருகில் சாதுவாக வந்து நிற்கும் அளவிற்கு நம் உடலில் காந்த சக்தி பெருகும். புலிகள் எல்லாம் சாதுவான பூனைகளை போன்று நம் அன்பு வருடுதலுக்கு காத்து நிற்கும். நடக்கக்கூடிய ஒரு காட்சியை உருவகமாகவும் யதார்த்தமாகவும் சித்தரித்து மெய்மறக்க செய்யும் என்று நினைத்து நான் கூறிய இக்குறிப்பு அமரிடமிருந்து உற்சாகமானதொரு புன்னகையை வருவித்தது. ஆனால் ஜதீந்தா தன் பார்வையை திருப்பி ஜன்னல் வழியாக ஓடி சென்று கொண்டிருக்கும் காட்சிகளை காண்பதில் செலுத்தினான். பணத்தை 3 பாகங்களாக பிரித்துக் கொள்ளலாம். ஜதீந்தா இந்த யோசனையுடன் தன் நீண்ட மௌனத்தை கலைத்தான். பர்த்வானில் நாம் ஒவ்வொருவரும் தனித்தனியே நம் பயணச் சீட்டை வாங்க வேண்டும். அப்பொழுதுதான் நாம் மூவரும் ஒன்றாக வீட்டை விட்டு ஓடுகிறோம் என்பதை ரயில் நிலையத்தில் யாரும் ஊகிக்க முடியாது. நான் சந்தேகப்படாமல் ஒப்புக்கொண்டேன். அந்தி பொழுதில் எங்கள் ரயில் வண்டி பர்த்வானில் நின்றது. ஜதீந்தா பயணச்சீட்டு அலுவலகத்திற்குள் நுழைந்தான். அமரும் நானும் பிளாட்பாரத்தில் அமர்ந்திருந்தோம். நாங்கள் 15 நிமிடங்கள் காத்திருந்த பிறகு விசாரித்ததில் பயன் ஒன்றும் இல்லை. எல்லா பக்கங்களிலும் பயத்தின் அவசரத்துடன் அவன் பெயரை கூவி அழைத்தோம். ஆனால் அவனோ அச்சிறிய நிலையத்தை சுற்றி இருந்த முன்பின் தெரியாத இருண்ட சூழலில் மறைந்து விட்டு இருந்தான். இவங்க இந்த பர்த்வான் அப்படின்ற ஒரு ஸ்டேஷனுக்கு டிக்கெட் வாங்குறாங்க. யார் யார் வாங்குறாங்க? அவங்க அவருடைய முகுந்தனுடைய ரெண்டான அமர், அதுக்கப்புறம் அந்த டைம்ல வந்து இன்னொரு பையனும் சேர்ந்துக்கிட்டான். அவன் பேர் வந்து ஜதீந்தா. அவன் ஒரு தூரத்து சொந்தக்கார பையன். ஓகேயா, இவங்க 3 பேரும் போறாங்க. டிக்கெட்டும் வாங்கிடுறாங்க. ட்ரெயின் ஓட ஆரம்பிக்குது. இவருக்கு ஒரே சந்தோஷம். சந்தோஷம்னா அப்படி ஒரு சந்தோஷம். அவர் சொல்றாரு, ஆஹா, நம்ம நெருங்கிட்டோம். என்னுடைய குறிக்கோளை நான் நெருங்கிட்டேன். கொஞ்சம் நினைச்சு பாருங்க நீங்க 2 பேரும். நம்ம போற இமயமலைக்கு குருமார்கள் நமக்கு எல்லாத்தையும் உபதேசிப்பாங்க. நம்மளுடைய மனசுல அன்பு உணர்ச்சி பெருகும். அதாவது அந்த பேரண்ட உணர்வின் அந்த ஆற்றல் நம்ம நமக்குள்ள பொங்கி வழியும். அப்ப அந்த மிருகங்கள்லாம் நம்ம சொல்றபடி கட்டுப்படும். பக்கத்துல புலி வந்தா கூட இந்த புலி என்ன பண்ணும்? நம்ம கைய வச்சு தடவறதுக்காக அப்படியே பூனைக்குட்டி மாதிரி நிற்கும் அப்படின்னு சொன்ன மாத்திரத்துல அமருக்கு அதை கேட்கவும் ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. ஆனா அந்த ஜதீந்தாங்கிற பையன் ஜன்னல் வழியா இவர் சொல்லத கேட்க கேட்க ஜன்னல் வழியா ஒரு மாதிரி நிலக்குத்துன ஒரு பார்வையோட பார்த்துட்டு இருக்கான். அப்ப இவருக்கு என்னன்றது புரியல. அவன் அந்த பார்த்துட்டு கொஞ்ச நேரத்துல, சரி உங்ககிட்ட இருக்க காசை நம்ம 3 பேரும் பிரிச்சுக்குவோம், ஈக்குவலா பிரிச்சுக்குவோம், என்ன அதே மாதிரி தனித்தனியா போய் டிக்கெட் வாங்குவோம் அப்படின்ற. அப்ப சேர்ந்து இருந்தானா யாருக்கும் சந்தேகம் வரும், அதுக்காக நம்ம தனித்தனியா வாங்குவோம் அப்படின்ட்டு சொல்றான். இவருக்கும் சந்தேகம் வரல. சந்தேகம் வராம இவர் என்ன பண்றாரு, சரின்ட்டு அந்த காசை கொடுத்துடுறாரு. அந்த பர்த்வான்ல நின்று இவங்க அடுத்தது ஹரித்வாருக்கு வேற ட்ரெயின் மாறணும். நான் போய் டிக்கெட் வாங்கிட்டு வர்றேன்ட்டு அந்த அவன் போறான். ஜதீந்தா போறான், ஆளையே காணும். இவரும் உட்கார்ந்து இருக்காரு. அவன் வரவே இல்லை. 15 நிமிஷமாவது வரல. அதுக்கப்புறம் பார்த்தா, கூப்பிட்டு பார்த்தாலும் தெரியல. அவன் எங்கேயோ ஒளிஞ்சு அந்த இருட்டுல நிக்கிறான். நான் முழுமையாக சோர்ந்த அதிர்ச்சியால் ஒரு விதமான உணர்வு மறத்து போன நிலையில் இருந்தேன். இந்த மனச்சோர்வு தரும் சம்பவத்திற்கு இறைவன் ஏன் சம்மதித்தார்? நான் மிக கவனத்துடன் ஏற்பாடு செய்த இறைவனை தேடும் என் முதல் அன்பு பயணம் கொடூரமாக பாழ்படுத்தப்பட்டது. அமர், நாம் வீடு திரும்ப வேண்டும். நான் ஒரு குழந்தையை போல் அழுது கொண்டிருந்தேன். ஜதீந்தாவின் உணர்ச்சியற்ற பிரிவு ஒரு அபசகுணம்தான். இந்த பயணம் தோல்வியில்தான் முடியும். இறைவனிடம் உனக்கு உள்ள அன்பு இவ்வளவுதானா? நம்பிக்கை துரோகியான நண்பன் மூலம் ஏற்பட்ட ஒரு சிறு சோதனையை உன்னால் தாங்க முடியாதா? தெய்வ சோதனை என அமர் குறிப்பிட்டதும் நான் என் மனதை திடப்படுத்திக் கொண்டேன். நாங்கள் பெயர் பெற்ற பர்த்வான் இனிப்பு பண்டங்களான சீதா போக்கு, மோத்தி ஆகியவைகளை உண்டு பசியாறினோம்.
சில மணி நேரங்களுக்கு பிறகு பரேலி வழியாக ஹரித்வாருக்கு ரயில் ஏறினோம். மறுநாள் முகல் சராயில் ரயில் மாறி நாங்கள் பிளாட்பாரத்தில் காத்திருக்கும் பொழுது மிக முக்கியமான ஒரு செய்தியை பற்றி விவாதித்தோம். இவருக்கு தெரிஞ்சிருச்சு, அவன் விட்டுட்டு போயிட்டான், அந்த ஜத்தீந்தான்ற பையன் விட்டுட்டு போயிட்டான்னு தெரிஞ்சிருச்சு. ஸோ அவன் என்ன சொல்றான், அமர்கிட்ட ஒன்னும் சரியா இல்ல, நம்ம வீட்டுக்கு போயிருவோம், இல்ல ஜத்தீந்தா பண்ற வேலை சரியா இல்ல அப்படின்ட்டு பொங்கி பொங்கி அழுகுறாரு. இவ்வளவு கரெக்டா நம்ம பிளான் பண்ணி அது சொதப்பிருச்சே அப்படின்ட்டு. அப்ப அமர் கேக்குறான், என்ன கடவுள் மேல உனக்கு இருக்கிற நம்பிக்கை இவ்வளவுதானா, இதுக்கு எதுக்கு நீ ரொம்ப கஷ்டப்படுற அப்படின்ட்டு சொல்றான். சரி, ஒரு ஒரு ஃப்ரெண்டு மூலமாக ஒரு சின்ன துரோகம் நடந்திருக்கு, அதுக்கு எதுக்குயா நீ இவ்வளோ ஓவரா எமோட் ஆகுற அப்படின்ட்டு சரின்ட்டு அந்த பையன் சொல்லவும் இவருக்கும் என்ன ஆயிருது, சரின்ட்டு கொஞ்சம் அமைதி ஆகுறாரு. அமைதி ஆனதுக்கு அப்புறம் அவங்க மதியானம் போய் அங்க கல்கட்டால நிறைய ஸ்வீட்ஸ் நிறைய கிடைக்கும். அதுவும் அந்த பால்ல செய்யப்பட்ட இனிப்புகள் தான் அங்க சாப்பாடாவே, பாதி சாப்பாடே அந்த ஸ்வீட்ஸ் தான். அதெல்லாம் சாப்பிட்டுட்டு திரும்பவும் ஹரித்வாருக்கு இவங்க ட்ரெயின் ஏறுறாங்க. ட்ரெயின் ஏறி அங்க ஒரு ஒரு ஸ்டேஷன்ல காத்துக்கிட்டு இருக்கிறப்ப, அங்க ஹரித்வாருக்கு ட்ரெயின் ஏறுறதுக்கு ஒரு ஸ்டேஷன்ல காத்துட்டு இருக்காங்க. அப்ப ஒரு முக்கியமானதொரு செய்தியை பத்தி அவங்க பேசிட்டு இருக்காங்க. அமர், வெகு சீக்கிரத்தில் நாம் ரயில்வே அதிகாரிகளால் துருவி விசாரிக்கப்படுவோம். என் அண்ணனின் மதிநுட்பத்தை நான் குறைத்து மதிப்பிடவில்லை. விளைவு எதுவாயினும் சரி, நான் பொய் கூற மாட்டேன். முகுந்தா, நான் உன்னை கேட்பதெல்லாம் நீ சும்மா இரு என்பதுதான். நான் பேசும் பொழுது பரிகசிக்கவோ சிரிக்கவோ கூடாது. இந்த சமயத்தில் ஒரு ஐரோப்பிய நிலைய அதிகாரி என்னிடம் வந்தார். அவர் தன் கையில் உள்ள ஒரு தண்டியை வைத்துக் கொண்டு அசைத்ததும் நான் அதில் உள்ள செய்தியை உடனே கிரகித்துக் கொண்டேன். நீ கோபித்துக் கொண்டு வீட்டை விட்டு ஓடி வந்து விட்டாயா? இல்லையே. அவருடைய கேள்வி அமைந்த விதத்தினால் தீர்மானமாக பதில் கூற வழி கிடைத்தது. என்னுடைய முறையல்லாத நடத்தைக்கு என் கோபம் காரணம் அல்ல, ஆன்மீக வேட்கைதான் காரணம் என்பதை நான் அறிவேன். பிறகு அந்த அதிகாரி அமர் பக்கம் திரும்பினார். அவ்விருவர்களுக்கிடையே தொடர்ந்த சாமர்த்தியமான உரையாடலை கேட்டு சிரிக்காமல், ஏற்கனவே செய்து கொண்ட ஆலோசனையின்படி என்னை கட்டுப்படுத்திக் கொள்வது மிகவும் கடினமாக ஆகிவிட்டவர். மூன்றாவது பையன் எங்கே? அவன் தன் குரலில் முழு அதிகாரத்தையும் செலுத்தி பேசினார். சொல், உண்மையை சொல். ஐயா, நீங்கள் மூக்கு கண்ணாடி அணிந்திருப்பதை காண்கிறேன். இங்கே நாங்கள் இருவர் தான் என்பது உங்களுக்கு தெரியவில்லையா? அமர் துடுக்காய் புன்முறுவல் செய்தான். மூன்றாவது பையனை வரவழைக்க நான் மந்திரவாதி இல்லையே என்றான் அமர். அந்த அதிகாரி இந்த அதிக பிரசங்கித்தனமான பதிலை கேட்டு கொஞ்சம் சங்கடம் அடைந்தது தெரிந்தது. அவர் வேறு விதமாக தன் தாக்குதலை தொடுத்தார். உன் பெயர் என்ன? என்னை தாமஸ் என்று கூப்பிடுவார்கள். நான் ஒரு ஆங்கிலேய தாய்க்கும் கிறிஸ்துவராக மதம் மாறிய இந்திய தந்தைக்கும் மகனாக பிறந்தவன். உன் நண்பனின் பெயர் என்ன? நான் அவனை தாம்சன் என்று அழைப்பேன். இதற்குள் நான் உள்ளே அடக்கிக் கொண்டிருந்த சிரிப்பு அதன் உச்ச நிலையை எட்டிவிட்டது. தெய்வாதீனமாக அப்பொழுது புறப்படுவதற்குரிய வண்டியின் கூவலொலி கேட்கவே நான் சொல்லிக் கொள்ளாமல் ரயிலொலி நோக்கி ஓடினேன். அமர் அந்த அதிகாரியுடன் பின்தொடர்ந்து வந்தான். அவர் எங்களை நம்பியதுடன் எங்களை ஐரோப்பியர்கள் அமரும் பெட்டியில் ஏற்றிவிடும் அளவுக்கு உதவ முன்வந்தார். பாதி ஆங்கிலேய பையன்கள் இருவர் இந்தியர்களுக்கான பெட்டியில் பயணம் செய்வது உண்மையில் அவருக்கு சங்கடமாக இருந்தது போலும். அவர் மரியாதையுடன் வெளியேறியதும் நான் இருக்கையில் சாய்ந்து விழுந்து விழுந்து சிரித்தேன். ஒரு முதிர்ந்த ஐரோப்பிய அதிகாரியை ஏமாற்றி சமாளித்த உவகை மிக்க திருப்தி அமரின் முகத்தில் தெரிந்தது. அப்ப அந்த இடத்துல காத்துட்டு இருக்கப்ப, இந்த முகல் சராய் அப்படின்ற ஒரு ஸ்டேஷன்ல காத்துட்டு இருக்கப்ப இவர் சொல்றாரு, முகுந்தன் இன்னும் கொஞ்ச நேரத்துல எப்படியும் எங்க அண்ணனோட ஐக்கியூ உனக்கு தெரியாது, எப்படியும் அவரை கண்டுபிடிச்சிடுவாரு, பார்த்துக்கிட்டே இரு அப்படின்ட்டு சொல்லிட்டு இருக்காரு. கரெக்டா ஒரு ரயில்வே அதிகாரி இவங்களை நோக்கி ஒரு தண்டி வச்சுட்டு வர்றாரு.
அப்ப வந்து அத பார்த்துட்டு இவங்கள பார்த்தோனே கேட்கிறாரு. நீ ஆனா அதுக்கு முன்னாடியே வந்து அமர் என்ன சொல்றான்னா, "இங்க பாரு நீ பேசாத." இவர் சொல்றாரு, முகுந்தன் சொல்றாரு, "நான் பேசினா உண்மைய மட்டும் தான் பேசுவேன். பொய்யும் பேச மாட்டேன்." அப்படின்றத தீர்மானமா சொல்றாரு. அப்படின்னா, "நீ உன் வாயவே திறக்க வேண்டாம். நான் பேசி சமாளிச்சுக்கிறேன். நீ பேசாம மட்டும் இரு போறோம்." அப்படின்ட்டு அமர் வந்து தீர்மானமா சொல்ல, அந்த அதிகாரி வந்து கேட்கிறாரு, "நீ நீங்க வந்து கோவிச்சுக்கிட்டு வீட்ட விட்டு வெளிய வந்துட்டீங்களா?" அப்படின்ட்டு. அதுக்கு மட்டும் முகுந்தன் ஆன்சர் பண்றாரு. ஏன்னா அவர் கோவிச்சுட்டு வரலையே. அவருக்கு ஒரு ஆன்மீக தாகம் இருந்துச்சு. அந்த தேடுதல்ல தானே அவர் வெளிய வர்றாரு. அதுக்கப்புறம் அமர் பக்கம் திரும்புறாரு. திரும்பி ஆ அவர் அவன்கிட்ட கேட்கிறாரு, "3வது பையன் எங்க?" அப்படின்ட்டு. "3வது பையனா? நீங்க கண்ணாடி போட்டிருக்கீங்க இல்லையா? நீங்க 2 பையன் தானே நாங்க இருக்கோம்." அப்படின்ட்டு. "சரி ஓகே. நீ உன் பேர் என்ன?" அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு. "என் பேரு தாமஸ். நான் வந்து ஒரு ஆங்கிலேய தாய்க்கும், கிறிஸ்தவராக மதம் மாறின ஒரு தந்தைக்கும் பிறந்தவன். உன்னுடைய ஃப்ரெண்டு பேர் என்ன?" அவன் பேர் தாம்சன். இவன் பேர் தாமஸும், அவர் பேர் தாம்சன்னும் சொல்றான். இதுலயே வந்து பயங்கர சிரிப்பு வந்து இவருக்கு பொத்துக்கிட்டு வருது. ஆனா, அத அடக்க முடியாம ட்ரெயின் வந்து கிளம்புற சத்தம் கேட்டு இவர் என்ன பண்றாரு, அங்க இருந்தா சிரிச்சிருவோன்றதுக்காக அப்படியே அந்த ட்ரெயின்ல ஏறுன மாரி பாவலா பண்ணி ஓடுறாரு. ஓடுறப்ப அந்த பின்னாடி அந்த அமரும் அந்த அந்த அதிகாரியும் நடந்து வர்றாங்க. அவரு நம்பிட்டாரு. இவங்க 2 பேருமே ஆங்கிலோ இந்தியன் பையங்க அப்படின்னு நம்பி, அவங்கள வந்து இந்த ஆங்கிலேயர்கள்லாம் போற பெட்டியில மரியாதையா ஏத்தி விடுறாரு. அப்ப அந்த அமருக்கு ரொம்பவே அவர் ஏறுற அடுத்த கணம் முகுந்தன் வந்து விழுந்து விழுந்து சிரிக்கிறாரு. அமருக்கு அப்படியே ரொம்ப சந்தோஷம். ஒரு சாமர்த்தியமாக நம்ம ஒருத்தர ஒரு விஷயத்துல இருந்து ஒரு பெரிய கண்டத்துல இருந்து தப்பிச்சிட்டோம் அப்படின்ட்டு. வாழ்க வளமுடன். மிச்சத்த நம்ம நாளைக்கு பார்ப்போம். ஒரு யோகியின் சுயசரிதம் பார்த்துட்டு இருக்கோம். அதுல ஒரு யோகியானவரை இந்த பிரபஞ்சம் எப்படி உருவாக்கிக்கிட்டு இருக்கு அப்படின்றதெல்லாம் பார்த்துட்டு இருக்கோம். நேத்து நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னா, அந்த ட்ரெயின்ல அவங்க முகுந்தனும் அவருடைய ஃப்ரெண்டும் ஏறுறாங்க. ஆஹ் அவங்க அண்ணன் வந்து இவங்கள பிடிக்கிறதுக்கு அந்த அதிகாரி கிட்ட தந்தி குடுத்துடுறாரு. அதுல இருந்து அவங்க எஸ்கேப் ஆகி அடுத்த ட்ரெயின்ல ஏறிடுறாங்க. ஏறிட்டு, ஆஹா! நம்ம தப்பிச்சுட்டோம் அப்படின்ற மாரி ரொம்ப சந்தோஷத்துல இருக்காங்க. அதுவரைக்கும் நம்ம நேத்து பார்த்தோம். இன்னைக்கு தொடர்ந்து பார்க்கலாம். பிளாட்பாரத்தில் என் அண்ணன் அனந்தாவிடம் இருந்து வந்திருந்த அந்த தந்தியை நான் சாமர்த்தியமாக அறிந்து கொண்டேன். அந்த தந்தி பின்வருமாறு: ஐரோப்பிய உடையில் 3 வங்காள பையன்கள் வீட்டிலிருந்து ஓடி முகல்சராய் வழியாக ஹரித்வாருக்கு சென்று கொண்டிருக்கிறார்கள். நான் வரும் வரையில் தயவு செய்து அவர்களை நிறுத்தி வைக்கவும். உங்கள் உதவிக்கு நல்ல வெகுமதி கிடைக்கும். அமர், உன் குறிப்புகளுடன் கூடிய ரயில் அட்டவணையை வீட்டில் வைக்க வேண்டாம் என்று நான் உனக்கு கூறியிருந்தேனே. அவனை குற்றம் சாட்டும் வகையில் நான் நோக்கினேன். என் தமையன் அவைகளில் ஒன்றை பார்த்திருக்க வேண்டும். என் நண்பன் குற்ற உணர்வுடன் நான் கூறியதை ஆமோதித்தான். நாங்கள் பரவையில் சற்று நின்றோம். அங்கு துவாரகா பிரசாத் அனந்தாவிடம் இருந்து வந்த தந்தியுடன் எங்களுக்காக காத்திருந்தான். துவாரகா துணிவுடன் எங்களை நிறுத்த முற்பட்டான். நாங்கள் வெறுமனே வீட்டை விட்டு ஓடி வரவில்லை என்பதை அவன் நம்பும்படி எடுத்துரைத்தேன். சென்ற தடவையைப் போலவே இமயத்திற்கு என்னுடன் வரும்படி நான் விடுத்த அழைப்பை ஏற்க துவாரகா மறுத்துவிட்டான். அந்த பிளாட்பாரத்துல அவங்க வெயிட் பண்ணிட்டு இருக்கிறப்ப அவங்க அண்ணன் கிட்ட இருந்து என்ன வாக்கியத்தோட தள்ளி வந்திருக்கு அப்படின்றத இவர் தெரிஞ்சுக்கிறாரு. என்ன அப்படின்னா, இந்த மாதிரி அந்த பிரிட்டிஷ்காரங்க அணியிற உடையில 3 பசங்க தப்பி அந்த முகல் சராய் வழியாக ஹரித்வாருக்கு போறாங்க. அதனால அதாவது அந்த ஸ்டேஷன் மாஸ்டருக்கு அப்பெல்லாம் வந்து போன் கிடையாது இல்லையா? ஸ்டேஷன் மாஸ்டருக்கு தந்தி தான் வரும். அந்த மாதிரி அவங்க அண்ணன் தந்தி போட்டு அனுப்பியிருக்காரு. நான் வந்து அவங்கள வந்து ரிசீவ் பண்ற வரைக்கும் அவங்கள நீங்க நிறுத்தி வைங்க. உங்களுக்கு அந்த ஹெல்ப்புக்கு ஒரு வெகுமதி கிடைக்கும் அப்படின்ட்டு. அப்ப இவருக்கு எப்படி அவங்க அண்ணன் வந்து கண்டுபிடிச்சிட்டாரு அப்படின்றது புரிஞ்சிருது. அமர் வந்து
முகுந்தன் சொன்ன அந்த குறிப்புகள், அந்த ட்ரெயின் டைமிங்ஸ் அதெல்லாத்தையும் ஏதோ எழுதி தெரியிற மாதிரி எங்கேயோ வச்சிருக்கான் அப்படின்றத அவர் புரிஞ்சுக்கிட்டு, இதெல்லாம் நான் வைக்க வேணாம்னு ஒண்ணு சொல்லியிருந்தேனே அப்படின்ட்டு அது எங்க அண்ணன் பார்த்திருக்கணும் அப்படின்னு அவர் சொல்றாரு. அவங்க ஃப்ரெண்டும் ஆமா அப்படின்னு ஒரு மாதிரி குற்ற உணர்வுல பேசாம இருக்காப்படி. அந்த பறையில கொஞ்ச நேரம் அவங்க நிக்கிறப்ப அங்க துவாரகா பிரசாத் வந்து வந்துடுறாப்படி. வந்து இவங்கள வந்து நிறுத்தி வா நம்ம திரும்பவும் வீட்டுக்கு போறோம் அப்படின்றத சொல்றாரு. ஆனா நாங்க வீட்டை விட்டு ஓடி வரலையா, நாங்க எங்களுக்கு என்ன வீட்டுல போற, நாங்க வீட்டை விட்டு ஓடி வரவே இல்லை, இமயமலைக்கு தான் போறோமே ஒழிய எங்களுக்கு வீட்டுக்கு வீட்டுல இருந்து ஓடி வரணும், வீட்டை விட்டுட்டு ஓடி வரணும் அப்படின்றதெல்லாம் எந்த ஒரு எந்த ஒரு இதுவுமே இல்லை, எங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் கிடையாது அப்படின்றத சொல்றாங்க. ஒரு அவங்க பறையில ஒரு இடத்துல இருந்தாங்க இல்லையா, முகுந்தனும் அவங்க அப்பா மட்டும் இருந்தாங்க. அங்கேயும் அந்த வீட்டுக்கார சொந்தக்காரருடைய அந்த சின்ன பையன், அவன் தான் துவாரகா பிரசாத் அப்படின்றவன். அவங்கிட்ட தான் வந்து ஃபர்ஸ்ட் இந்த இமாலயாக்கு ஓடி போயிடலாம் அப்படின்னு அவர் சொல்றது. அப்பயும் அவங்க அண்ணன் வந்து அதை கேட்டுட்டு நிறுத்திடுறாரு. அந்த பறையில அந்த நிக்கிறப்ப அவங்க அண்ணன் அங்கேயும் தந்தி அடிச்சிருந்திருக்காரு. சோ அந்த துவாரகா பிரசாத் இங்க வந்து இவங்களை நிறுத்தறதுக்கு ட்ரை பண்றான். இவர் வந்து அந்த துவாரகா பிரசாத நம்ம ஏற்கனவே பிளான் பண்ணோம், நீ வா எங்க கூட அப்படின்னு இவர் கூப்பிடுறாரு. ரெண்டுமே நடக்கல. அன்று இரவு ஒரு ரயில் நிலையத்தில் எங்கள் வண்டி நின்ற பொழுது நான் அரை தூக்கத்தில் இருந்தேன். அவர் இன்னொரு அதிகாரியால் விசாரிப்பதற்காக எழுப்பப்பட்டான். அவர் கூட தாமஸ், தாம்சன் என்ற கலப்பு பெயர்களின் கவர்ச்சியால் மயங்கிவிட்டார். ரயில் வண்டி வெற்றியுடன் எங்களை அதிகாலையில் ஹரித்வாரில் கொண்டு சேர்த்தது. தூரத்தில் கம்பீரமாக தெரிந்த மலை சிகரங்கள் எங்களை அழைப்பது போன்று உயர்ந்து நின்றன. நாங்கள் ரயில் நிலையத்தை விட்டு அவசரமாக வெளியேறி நகரத்தில் சுதந்திரமான கும்பலில் கலந்து விட்டோம். அனந்தா எப்படியோ எங்களது ஐரோப்பிய மாறுவேடத்தை ஊடுருவி விட்டதால் எங்களது முதல் வேலை தேசிய உடைக்கு மாறியதுதான். எனினும் எங்களை பிடித்து விடுவார்கள் என உள்ளுணர்வில் என் மனம் கனத்தது. ஹரித்வாரை விட்டு உடனே செல்வதுதான் நல்லது என தோன்றியதால் வடக்கு நோக்கி எண்ணற்ற மகான்களின் திருவடிகளால் புனிதமடைந்த ரிஷிகேசத்தை அடைவதற்கு பயணச்சீட்டுகள் வாங்கினோம். நான் வண்டியில் ஏறிவிட்டேன். அமர் பிளாட்பாரத்தில் சிறிது தாமதித்தான். ஒரு போலீஸ்காரரிடம் இருந்து வந்த ஒரு அதட்டல் அவனை சட்டென்று நிறுத்தியது. அலையாத காப்பாளராக அந்த அதிகாரி என்னையும் அமரையும் காவல் நிலையத்தின் கட்டிடத்திற்குள் விட்டு சென்று எங்களிடம் இருந்த பணத்தை எடுத்து வைத்துக் கொண்டார். அவர் என் அண்ணன் வரும் வரை எங்களுக்கு மரியாதையுடன் விளக்கினார். வீட்டை விட்டு ஓடி வந்த இந்த பையன்களின் குறிக்கோள் இமயமலை என்று அறிந்ததும் அந்த அதிகாரி விசித்திரமான கதை ஒன்றை கூறினார். அவங்க ஒரு அந்த பரையில அந்த துவாரகா பிரசாத்துக்கு இருந்து தப்பிச்சுட்டாங்க. அடுத்து அந்த ட்ரெயின் போயிட்டு இருக்கு. நடுராத்திரி அவங்க ரெண்டு பேருமே தூக்கத்துல இருக்காங்க. அப்போ ஒரு காவல் அதிகாரி வந்து எழுப்புறாரு. அமர்கிட்ட எழுப்பி அந்த தாமஸ், தாம்சன் அப்படின்றத வந்து கேட்கிறாரு. அவரும் நம்பிட்டாரு. சரி, நம்பி இவங்களை விட்டுட்டாரு. ஆனா அவங்க அண்ணன் க்ளோஸா வந்து இவங்களை வந்து ஃபாலோ பண்ணிட்டு இருக்காருன்னு இவங்களுக்கு தெரிஞ்சிருச்சு. சோ ஹரித்வார்ல இவங்க இறங்குனது உடனேயே என்ன பண்றாங்க, நம்ம வந்து இந்த பிரிட்டிஷ்காரங்க அந்த ஒரு உடையில தான் இருக்கோன்றத அண்ணன் கண்டுபிடிச்சிட்டாரு அப்படின்னு தெரிஞ்சவங்க உடனே அந்த உடைய வந்து நம்ம மாத்திரணும் அப்படின்ட்டு அவங்களுடைய நார்மலா அவங்க அணியிற உடைக்கு அவங்க மாறிட்டு, ஆனா இங்க தாமதம் பண்ண என்ன ஆகும், நம்ம வந்து நம்மளை பிடிச்சிடுவாங்க அப்படின்றது இவருக்கு தெரிஞ்சிருச்சு. ஸோ உடனே வந்து ஹரித்வார்ல இருந்து ரிஷிகேஷத்துக்கு போறதுக்கு திருப்பியும் டிக்கெட் வாங்குறாரு. ஆனா இவர் வந்து ட்ரெயின்ல ஏறிட்டாரு. பிளாட்பாரத்துல கொஞ்சம் லேட்டா வந்ததுனால அமரை வந்து ஒரு காவல் அதிகாரி பிடிச்சு கொண்டு போய் அங்க அந்த ஸ்டேஷன் மாஸ்டர் உட்கார்ற அந்த ரூம்ல உட்கார வச்சு, உங்க அண்ணன் வந்து உங்களை வந்து உட்கார வைக்க சொல்லி இருக்காரு அப்படின்னு ரொம்ப மரியாதையாக இவங்க கிட்ட வந்து நடந்துக்கிறாரு.
நீங்க எதுக்குயா வீட்டை விட்டு ஓடி வந்தீங்க அப்படின்னு கேக்குறாரு. நான் வீட்டை விட்டெல்லாம் ஓடி வரல. நாங்க ஹிமாலயாக்கு போறதுக்கு தான் நாங்க கிளம்பி வந்திருக்கோம். அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் அவருக்கு ரொம்பவே ஆச்சரியமா இருக்கு. என்னடா இந்த வயசுல போய் ஒரு தவம் பண்றதுக்கு இவ்வளவு ஒரு வேகத்தோட இருக்காங்க அப்படின்ட்டு அவருக்கு அவர் ஃபேஸ் பண்ண அவரு அனுபவிச்ச ஒரு கதைய சொல்றாரு அவங்களுக்கு. அது என்னன்றத நம்ம பார்க்கலாம். நீங்கள் மகான்களைப் பற்றி பைத்தியமாக இருப்பதை காண்கிறேன். நேற்று நான் கண்ட தெய்வீக மனிதரை விட பெரியவர் எவரையும் உங்களால் காணவே முடியாது. என்னுடன் பணியாற்றும் ஒரு அதிகாரியும் நானும் அவரை 5 நாட்களுக்கு முன்னால் கண்டோம். நாங்கள் தீவிரமாக ஒரு கொலையாளியை தேடியவாறு கங்கை கரையில் ரோந்து வந்தோம். அவனை உயிருடனோ அல்லது பிணமாகவோ பிடிக்க வேண்டும் என்று எங்களுக்கு உத்தரவு. யாத்ரீகர்களை கொள்ளையடிப்பதற்காக அவன் ஒரு சாது வேடத்தில் திரிவதாக தெரிந்தது. எங்களுக்கு சிறிது முன்னால் சென்று கொண்டிருந்த ஒரு உருவம் அந்த குற்றவாளியின் அங்காடையாளங்களை கொண்டு இருந்தாற் போல தோன்றியது. நாங்கள் நிற்கும்படி விடுத்த கட்டளையை அவர் கண்டு கொள்ளவே இல்லை. அவரை பிடிப்பதற்காக நாங்கள் ஓடினோம். அவரது பின்புறத்தை நெருங்கியதும் நான் என் கோடாரியை பலமாக வீசினேன். அம்மனிதரின் வலது கை வெட்டுப்பட்டு கிட்டத்தட்ட விழுந்து விடும் தருவாயில் இருந்தது. எந்தவித கூச்சலும் இல்லாமல் அந்த பயங்கரமான காயத்தை திரும்பி கூட பார்க்காமலும் அந்த அந்நியர் மிக ஆச்சரியமான வகையில் தன் வேகமான நடையை தொடர்ந்தபடி இருந்தார். நாங்கள் அவர் முன்பு சென்று குதித்ததும் அவர் நிதானமாக கூறினார், நீங்கள் தேடும் குற்றவாளி நான் அல்ல. தெய்வீக தோற்றம் கொண்ட ஒரு முனிவரை நான் படுகாயப்படுத்தி விட்டதை கண்டு வருந்தினேன். நெடுஞ்சான் கிடையாக அவர் காலில் விழுந்து என்னை மன்னிக்கும்படி வேண்டினேன். ஏராளமாக கொட்டிக் கொண்டிருந்த ரத்தத்தை தடுத்து நிறுத்த என் தலைப்பாகை துணியை கொடுத்தேன். மகனே, நீ செய்த தவறு புரிந்து கொள்ளக்கூடியதுதான். அந்த ஞானி என்னை கருணையுடன் நோக்கினார். நீ சென்று வா, உன்னை நிந்தித்துக் கொள்ளாது. அன்பே உருவமான தெய்வத்தால் என்னை காத்து வருகிறாள். ஆடிக்கொண்டிருந்த அந்த கையை துண்டிக்கப்பட்ட இடத்தில் அவர் பொருத்தியதும், ஆஹா, அது அப்படியே ஒட்டி கொண்டது. கொட்டிய ரத்தமும் விளக்க முடியாத வகையில் நின்றது. இன்னும் 3 நாள் கழித்து அந்த மரத்தடியில் என்னை வந்து பார். நான் முழுவதும் குணமாகிவிட்டதை காண்பாய். பின் உனக்கு துக்கம் மறைந்துவிடும் என்றார். இவங்க அந்த தவத்துக்காக இமயமலைக்கு போறாங்கன்னு தெரிஞ்சவன அவருக்கு ஆச்சரியம் தாங்க முடியல. ஏன்னா நேற்றுதான் ஒரு பெரிய சம்பவத்தை அவரே பார்த்திருக்காரு. அததான் அந்த பசங்களுக்கு இவர் விளக்கி சொல்றாரு. நான் நேத்து கடற்கரையில ஒரு தெய்வீக மனுஷரை பார்த்தேன். அது என்ன இதுன்னா, இந்த யாத்ரீகர்கள் வர்றாங்க இல்லையா, அந்த ரிஷிகேஷ்க்கு, ஹரித்வாருக்கு, அவங்க கிட்ட இருந்து இருக்கிற பணத்தை கொள்ளையடிச்சு அவங்கள கொலை பண்ணிடுறான் ஒருத்தர். அந்த கொலையாளியை தேடி இவரும் இவருடைய சக போலீஸ்காரரும் ரோந்து வந்துட்டு இருக்காங்க. அப்ப இந்த கடற்கரை ஓரமாக ஒரு சாமியார் ஒருத்தர் இவங்களுக்கு என்ன ஒரு அங்க அடையாளம் அந்த கொலையாளியை பிடிக்கிறதுக்கு கொடுக்கப்பட்டுச்சோ அதே அங்க அடையாளத்தோட ஒருத்தர் நடந்து போறாரு. அவர்கிட்ட இவங்க சவுண்ட் கொடுக்குறாங்க, நில்லு நில்லுன்ட்டு. ஆனா அவர் கொஞ்சம் கூட சட்டை பண்ணாம அவர் எப்படி வேகமா நடந்து வந்தாலும் அப்படியே போய்கிட்டே இருக்காரு. அப்ப இந்த போலீஸ்காரருக்கு கோபம் வந்துருது. அவர் கையில ஒரு கோடாரி வச்சிருக்காரு, அதை தூக்கி எறிகிறாரு. எரியறப்ப அவருடைய அந்த வேகமா நடந்து போய்கிட்டு இருக்கிற அவருடைய வலது கை துண்டாயிருது. சும்மா ஒட்டிக்கிட்டு இருக்கு, லைட்டா மட்டும் ஒட்டிக்கிட்டு இருக்கு. ரத்தம் கொட்டு கொட்டுன்னு கொட்டிக்கிட்டு இருக்கு. ஆனாலும் அந்த அடிபட்டா எப்பயுமே எல்லாருக்குமே ஒரு தடையாயிரும், நடக்க முடியாது. ஆனா அவர் பாட்டுக்கு நடந்து போயிட்டு இருக்காரு, ரத்தம் கொட்டிக்கிட்டு இருக்கு. இவர் என்ன பண்றாரு, நில்லுங்க நில்லு நில்லு நில்லுன்னு சொல்லிட்டு அவருக்கு முன்னாடி நின்னு அவர் முகத்தை பார்க்கவும் அவர் சொல்றாரு, நீ தேடிட்டு இருக்க கொலையாளி நான் கிடையாது அப்படின்ட்டு. அவருடைய முகத்தை பார்க்கவே இவருக்கும் தெரிஞ்சிருது அவர் ஒரு தெய்வீக மனிதர் அப்படின்ட்டு. ஐயோ, நான் தப்பு பண்ணிட்டேன், என்னை மன்னிச்சிருங்க மன்னிச்சிருங்கன்ட்டு. அப்பெல்லாம் தலைப்பாக தானே கட்டுவாங்க போலீஸ்காரரு, அதை எடுத்து அவர் கையில கட்டுறதுக்கு ட்ரை பண்றாரு இவரு. ரொம்பவே குற்ற உணர்வோட அவர் ஃபீல் பண்றாரு. அப்ப அந்த தெய்வீக மனிதர் இவரை சமாதானப்படுத்துறாரு. நீ ஒன்னும் உன் ஆங்கிள் இருந்து பார்த்தா அது சரிதான். நீ ஒன்னும் உன்னை ரொம்ப இது பண்ணிக்காத. என்னை தெய்வீக தாய் காப்பாத்திடுவா.
அதனால ஒன்னும் நீ மனசு வருத்தப்பட வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்ட்டு இந்த கைய ஒரு ஆட்டி அந்த எங்க அது பொருந்தணும் அந்த இடத்துல பொருந்தாரு, கை சக்குன்னு நின்னுக்குது. இவர் பார்த்துக்கிட்டு இருக்கப்பயே அதனால ஆச்சரியம் தாங்க முடியல. அதுக்கப்புறம் அந்த ரத்தமும் நின்றுது, அதான் கைய ஒட்டிக்கிச்சே. அதுக்கப்புறம் அவர் சொல்றாரு, 3 நாள் கழிச்சு அந்த மரத்துக்கிட்ட நீ என்ன பாரு, அப்ப உனக்கு என் கையில உனக்கு வித்தியாசமே தெரியாது. உனக்கு ரொம்ப கில்ட்டியா ஃபீல் பண்ற இல்லையா, குற்ற உணர்வோட இருக்க, அது உன்னோட இருந்து மறைஞ்சிரும் அப்படின்னு அவர் சொல்றாரு. நேற்று என் சகோதர அதிகாரியும் நானும் மிகுந்த ஆவலுடன் குறிப்பிட்ட மரத்தடிக்கு சென்றோம். அங்கே இருந்த அந்த சாது அவரது கையை சோதித்து பார்க்க எங்களை அனுமதித்தார். அங்கு வலுவோ காயம் பட்ட அடையாளமோ இல்லை. நான் ரிஷிகேஷம் வழியாக இமயத்தில் தனிமையை நாடி செல்கிறேன். அந்த சாது எங்களுக்கு ஆசி கூறி உடனே புறப்பட்டார். அவருடைய புனித தன்மையினால் என் வாழ்வு உயர்ந்ததாக உணர்கிறேன். அந்த அதிகாரி பக்தி கலந்த ஆச்சரியத்துடன் கதையை முடித்தார். அவரது அனுபவம் அவரது வழக்கத்தை விட அதிகமாக நெகிழ வைத்திருந்தது. ஒரு கம்பீரமான சைகையுடன் அவர் அச்செய்தி வெளியாகி இருந்த பத்திரிகை துண்டை என்னிடம் கொடுத்தார். பரபரப்பான செய்திகளை பிரித்து கூறும் பத்திரிகைகளுக்கு உரிய பாணியில், அந்தோ இந்தியாவில் கூட இந்நிலை இல்லாமல் இல்லை. அப்பத்திரிகை நிருபர் அச்செய்தியை சற்று மிகைப்படுத்தியே இருந்தார். சாதுவின் தலையே துண்டிக்கப்பட்டது போல அந்த செய்தி வெளியாகி இருந்தது. அந்த போலீஸ்காரர் 3 நாள் கழிச்சு அந்த சாது வர சொல்லியிருந்தார் இல்லையா, அங்க போய் இவரும் அன்னைக்கு இவர் கூட வந்திருந்த அந்த அதிகாரியும் போய் பாக்குறாங்க. பார்த்தா இந்த வெட்டுப்பட்டதுக்கான அடையாளம் கூட சுத்தமா இல்லை. அப்ப அவர் சொல்றாரு, அவங்களுக்கு ஆசீர்வாதம் பண்ணிட்டு, நான் ரிஷிகேஷம் வழியா இமயமலைக்கு போறேன் அப்படின்ட்டு சொல்லிட்டு இவங்களுக்கு ஃபுல் ஆசீர்வாதத்தை கொடுத்துட்டு கிளம்புறாரு. அப்ப அவருகிட்ட அந்த அளவுக்கு ஒரு பரவசமும் ஒரு இதையும் முகுந்தன் பாக்குறாரு. அதுக்கப்புறம் இவர் நம்ப மாட்டாரு அப்படின்ட்டு, ஏன்னா அவர் கையிலேயே வச்சிருக்காரு அந்த ஒரு பேப்பர்ல வர்ற நியூஸ் பேப்பர், அந்த துண்டு செய்திய வந்த இதை இவரு எடுத்து வச்சிருக்காரு. அதை காட்டுறாரு, பாரு அப்படின்ட்டு. ஆனா அந்த நியூஸ்ல என்ன போட்டிருக்கு அப்படின்னா, அந்த சாதுவோட தலையவே வெட்டி எடுத்துட்ட மாதிரி போட்டிருக்கு. ஆனா நடந்த சம்பவம் இதுதான். அமரும் நானும் தன்னை துன்புறுத்தியவனை கிறிஸ்துவை போன்று மன்னிக்கும் தன்மை படைத்த அந்த பெரிய யோகியை பார்க்க முடியாமல் போய்விட்டதே என்று வருகிறோம். இந்தியா சென்ற 2 நூற்றாண்டுகளாக பொருட்செல்வத்தில் ஏழையாக இருந்தாலும் அல்ல குறையாத அருட்செல்வத்தை இன்னும் பெற்றுதான் உள்ளது. இந்த போலீஸ்காரரை போன்று சாதாரண உலக வாழ்க்கையில் ஈடுபட்ட மனிதர் கூட எப்பொழுதாவது ஆன்மீகத்தின் சிகரங்களை சந்தித்து விட முடிகிறது. அவருடைய அதிசயமான கதையினால் எங்கள் அலுப்பை போக்கியதற்கு அந்த அதிகாரிக்கு நன்றி கூறினோம். அவர் எங்களை விட அதிர்ஷ்டசாலி என்பதை அவர் குறிப்பிட்டிருக்கலாம். எந்தவித முயற்சியும் இன்றியே தெய்வீக ஒளி பெற்ற ஒரு மகானை அவரால் சந்திக்க முடிந்தது. எங்களுடைய தீவிரமான நாட்டம் ஒரு குருவின் திருவடிகளை அடையாமல் வன்மையான ஒரு போலீஸ் நிலையத்தில் முடிந்தது. இமயத்திற்கு மிக அருகில் இருந்தோம். நாங்கள் பிடிபட்டு விட்டதால் எவ்வளவு தூரத்தில் இருந்தோம். சுதந்திரத்தை நாடும் எனது அவா 2 மடங்காகிவிட்டது என்று அமரிடம் கூறினேன். சந்தர்ப்பம் கிடைத்ததும் நழுவிவிடலாம். நாம் புனிதமான ரிஷிகேசத்திற்கு நடந்தே செல்லலாம். நான் ஊக்கமூட்டும் வகையில் புன்முறுவல் செய்தேன். ஆனால் பலமான ஆதாரமாக இருந்த எங்கள் பணம் எங்களிடமிருந்து பறிக்கப்பட்டதால் என் தோழன் நம்பிக்கை இழந்தவனாக ஆகிவிட்டான். அந்த போலீஸ்காரர் சொன்னதுக்கு அப்புறம் இவரை தான் பதிவு பண்றாரு. என்ன அப்படின்னா, அப்பெல்லாம் இந்தியா ரொம்பவே ஏழை நாடா தானே இருந்துச்சு. ஆனா பொருட்செல்வத்துல ஏழையா இருந்தாலும் இந்தியா அந்த அருட்செல்வத்துல உச்சத்துல இருக்கு அப்படின்றத இங்க எவ்வளவு ஒரு யோகிகள் அப்படியே நம்ம இன்னைக்கும் இருக்காங்க, நம்ம கூடயே தான் இருக்காங்க. ஆனா நமக்குதான் அவங்கள கண்டுபிடிக்கிற அந்த சக்தி இல்லாம இருக்கு. அததான் அந்த போலீஸ்காரர் சொல்றாரு. சொல்லிட்டு அவர் இன்னொன்னு என்ன சொல்றாருன்னா,
அவரு பெரிய அதிர்ஷ்டசாலி அப்படின்னு இவங்க கிட்ட காமிச்சுக்கிறது கூட இந்த கதையை சொல்லியிருக்கலாம். இவருக்கு என்ன முகுந்தனுக்கு என்னன்னா, இமயமலைக்கு பக்கத்துல அந்த ரிஷிகேஷ் அப்படின்றது ரொம்ப இமயமலைக்கு பக்கத்துல இருக்கிற ஒரு இது ஊரு. அங்க வந்துட்டோம். ஆனா இமயமலைக்கு போக முடியலையே அப்படின்ட்டு ரொம்ப அவருக்கு வருத்தமா இருக்கு. அப்ப இந்த கதைய வேற சொன்னதுனால, இன்னமும் இவருக்கு வந்து ஏற்கனவே இருந்த ஒரு வேகம், தாகம் இன்னமும் ஜாஸ்தி ஆகுது. போயே ஆகணும் அப்படின்ட்டு. அப்ப வந்து அமர் வந்து, "சரி, சரி கொஞ்சம் பொறுமையா இரு. கேப் எங்கேயாவது கிடைச்சுச்சுன்னா நம்ம நழுவிடலாம்" அப்படின்ட்டு சொல்றான். ஆனாலும் அந்த அமருக்கு ஏன்னா இவங்க பணத்தெல்லாம் வந்து வாங்கி வச்சுட்டாரு இல்லையா? அந்த போலீஸ்காரரு. அப்ப பணம் இல்லாம நம்ம டிராவல் பண்ணவும் முடியாது அப்படின்னு யோசிக்கிறாங்க. சரி இப்ப என்ன பணம் இல்லன்னா என்ன நடந்தேயாவது போயிருவோம் அப்படின்ட்டு சொல்றாங்க. பேசிக்கிறாங்க இவங்க 2 பேருமே. நாம் இந்த ஆபத்தான காட்டு பிரதேசங்களில் நடக்கத் தொடங்கினால், நாம் மகான்கள் வசிக்கும் இடத்திற்கு பதிலாக புலிகளின் வயிற்றுக்குள் தான் சென்று முடிவோம். அனந்தாவும் அமரின் சகோதரனும் 3 நாட்கள் கழித்து வந்து சேர்ந்தனர். அமர் தன் சகோதரனை பாசம் கலந்த நிம்மதியுடன் வரவேற்றான். நான் சமாதானம் அடையவில்லை. அனந்தாவிற்கு என்னிடமிருந்து கடுமையான வசைச்சொற்களைத் தவிர வேறு எதுவும் கிடைக்கவில்லை. உன் உணர்ச்சியை நான் புரிந்து கொள்கிறேன். என் அண்ணன் ஆறுதலாக மொழிந்தான். நான் உன்னிடம் கேட்பதெல்லாம், நீ என்னுடன் காசிக்கு வந்து ஒரு முனிவரை சந்திக்க வேண்டும். பிறகு கல்கத்தாவிற்கு வந்து மிகுந்த துக்கத்தோடு இருக்கும் தந்தையுடன் சில நாட்கள் தங்க வேண்டும். பிறகு நீ இங்கே உன் குருவை தேடுவதில் மறுபடியும் தொடங்கலாம். அமர் இச்சமயத்தில் எங்கள் உரையாடலில் குறிப்பிட்டு திரும்பவும் என்னுடன் ஹரித்வாருக்கு செல்வதில் அவனுக்கு விருப்பம் இல்லை என்பதை தெரிவித்தான். அவன் இதமான குடும்ப சூழ்நிலையை அனுபவித்துக் கொண்டிருந்தான். ஆனால் என் குருவை தேடுவதை என்றும் நான் விடமாட்டேன் என்பதை நான் அறிந்தேன். எங்கள் குழு வாரணாசிக்கு ரயில் ஏறியது. அங்கு எனது பிரார்த்தனைக்கு ஒப்பற்ற உடனடியான பதில் கிடைத்தது. நடந்தே போவோம்ட்டு இவர் சொல்றாரு தானே. அப்ப அந்த அம்மருக்கு ஆமா ஆமா நடந்து போனேன்னு வச்சுக்கோ, நீ போய் வந்து குரு கிட்ட வந்து நீ தீட்சை வாங்க முடியாது. அவங்களுடைய அந்த ஆசீர்வாதம் எல்லாம் கிடைக்காது. டைரக்டா புலியோட வயிற்றுக்கு தான் போவோம் அப்படின்ட்டு அவன் சொல்றான். 3 நாள் கழிச்சு 3 நாள் அங்கேயே அவங்க ஸ்டே பண்ணியிருக்காங்க. 3 நாள் கழிச்சு இவருடைய அண்ணனான அந்த அனந்தாவும் அமருடைய அண்ணனும் 2 பேரும் சேர்ந்து வந்து இவங்கள பாக்குறாங்க. அவங்க வந்து இவங்களை திட்டல. இவர் தான் முகந்தன் தான் அவங்க அண்ணனான அனந்தாவை புடிச்சு திட்டுன்னு திட்டுறாரு. உன்னை யாரு வர சொன்னா? ஏன் என் உயிரை எடுக்கிற அப்படின்ட்டு இவர் தான் திட்டுறாரு. அப்ப அனந்தா வந்து சொல்றாரு, உன்னோட இதை வந்து நான் புரிஞ்சுக்கிறேன். ஆனா இப்ப நான் சொல்றத தயவு செஞ்சு நீ கேளு. நான் உனக்காக ஒரு காசில ஒரு முனிவரை ஏற்பாடு பண்ணியிருக்கேன். நீ அவர்கிட்ட நீ வந்து ஆஹ் உன்னுடைய இத வந்து நீ அந்த நாலேஜ வந்து நீ வாங்கிக்கலாம். அதுக்கப்புறம் அப்பாவை வந்து ரொம்ப துக்கத்துல இருக்காரு. அவரையும் நீ பார்த்துட்டு அதுக்கப்புறம் உன்னுடைய வழிக்கு நீ போ. அது மட்டும் தான் நான் கேட்கிறேன் அப்படின்னு அவங்க அண்ணன் சொல்லிட்டு இருக்கப்பயே அமர் இருந்துகிட்டு, ஐயோ இனிமேல எல்லாம் நான் உன் கூட வரலப்பா, என்னை விட்டுரு அப்படின்ட்டு அவன் சொல்லிடுறான். ஏன் அப்படின்னா அந்த குடும்பத்துல இருக்கிற அந்த ஒரு பாதுகாப்பான சூழ்நிலையை தான் அவனுடைய மனம் விரும்புது. ஆனா இவருக்கு நான் என் குருவை தேடணும். நான் வந்து எங்க நான் போகணுமோ நான் அங்க போகணும் அப்படின்ற இவருக்கு அந்த உள்ள இருக்கிற தாகம் ஜாஸ்தி ஆயிட்டே இருக்கு நாளுக்கு நாள். அதே மாதிரி பாருங்க, இவரு நான் சொன்னேன் இல்லையா, இவர் விஷயங்களை பிரபஞ்சம் நிகழ்த்தி காமிச்சுக்கிட்டே இருக்கு. இப்ப இவரை வந்து நிறுத்தி வச்சிருக்கிறது கூட அந்த அதிகாரி நேரடியாக சம்பந்தப்பட்ட ஒரு சம்பவத்தை இங்க அவர் விளக்குறாரு. அது இதுவும் வந்து ஒரு இவருக்கான ஒரு அந்த தாகத்தை நல்லா தூண்டுறதுக்குதான். ஸோ இவங்க வந்து அந்த 4 பேரும் திரும்பவும் அந்த காசிக்கு போறாங்க. ட்ரெயின்ல ஏறுறாங்க. ஆனா அப்பயும் முகுந்தனோட மனசு வந்து என்னுடைய குருவ தேடுறத நான் நிறுத்த மாட்டேன். என்ன நடந்தாலும் நான் நிறுத்த மாட்டேன் அப்படின்ட்டு அவருக்கு உள்ள தெரியுது. தெரிஞ்சுட்டு அவர் பிரார்த்தனை பண்றாரு. நம்ம மிச்சத்தை நம்ம நாளை பார்ப்போம். 2 நாளா நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னா, அவர் வந்து ஃப்ரெண்ட்ஸ கொஞ்சம் சேர்த்துக்கிட்டு அந்த இமயமலைக்கு போறதுக்கு ட்ரை பண்றாரு. ஆனா அவருடைய திட்டம்
தோல்வி அடைஞ்சிருது. திரும்பவும் அவங்க அண்ணனால கொண்டு வரப்படுறாரு. மேல பார்க்கலாம். அனந்தா ஒரு சாமர்த்தியமான திட்டத்தை ஏற்கனவே தீட்டியிருந்தான். என்னை ஹரித்வாரில் சந்திப்பதற்கு முன்பே அவன் வாரணாசியில் இறங்கி வேத சாஸ்திரங்களில் விற்பனரான ஒருவருடன் பேசி அவரை நான் சந்திக்க ஏற்பாடு செய்திருந்தான். அந்த பண்டிதரும் அவர் மகனும் கூட சந்நியாசி ஆகாமல் என்னை தடுக்க முயல்வதாக அனந்தாவிற்கு உறுதி கூறியிருந்தனர். அனந்தா என்னை அவர்கள் வீட்டிற்கு அழைத்து சென்றார். அவருடைய மகன் உணர்ச்சி பொங்கும் மன இயல்பு கொண்ட இளைஞன். என்னை முன்வாசலிலேயே வரவேற்றான். அவன் என்னை நீண்டதொரு தத்துவ விவாதத்தில் ஈடுபடுத்தினான். என் வருங்காலத்தை பற்றி கூறக்கூடிய ஆற்றல் தனக்கு இருப்பதாக கூறிய அவன் சன்னியாசியாக வேண்டும் என்ற எண்ணத்தை புறக்கணித்தான். நீ உன் சாதாரண பொறுப்புகளை தட்டி கழிப்பதிலேயே உறுதியாக நின்றால் தொடர்ந்து துரதிர்ஷ்டங்களையே சந்திப்பாய். இறைவனை அடைய முடியாது. உலக அனுபவங்கள் இல்லாமல் உன்னால் பழைய கர்ம வினைகளை களைய முடியாது. இதற்கு பதிலாக பகவத்கீதையின் அழிவற்ற சொற்கள் என் வாயிலிருந்து வெளிவந்தன. கேடுமிக உடையோனும் வேறு ஒன்றையும் எண்ணாது என்னை தியானிப்பானானால் அவன் கடந்த கால தீய வினைகளின் விளைவுகளை சீக்கிரமே கழித்து விடுகிறான். விரைவில் அவன் அறவாளன் ஆகிறான். நித்திய சாந்தியையும் அடைகிறான். குந்தியின் புதல்வா, என் பக்தன் நாசம் அடைவதில்லை என்று நிச்சயமாக அறிக. அவங்க அண்ணன் இவங்களை கூட்டிட்டு போறாரு தானே. அவங்க அண்ணன் ஏற்கனவே ஒரு ஐடியா பண்ணிதான் இவங்களை கூட்டிட்டு போறாரு. என்ன அப்படின்னா எல்லா ஏற்பாடும் பண்ணிட்டு தான் கூட்டிட்டு போறாரு. நீ ஒரு பெரிய பெரிய யோகி மகான்க கூட தானே பேசுறதெல்லாம் உனக்கு பிடிக்குது. அந்த மாதிரி ஒரு ஆளையே நான் ஏற்பாடு பண்ணி, அதாவது ஏமாத்துறதுக்காக ஏற்பாடு பண்ணி உங்க கூட நான் பேச வைக்கிறேன். ஆனா அவங்க பேசுறதுக்கான காரணம் என்ன அப்படின்னா, இவர் சன்னியாசி ஆகாம இருக்கணும் அப்படின்ற மாதிரி அவங்க பேசுவாங்க. பேசி அதை வற்புறுத்துற மாதிரி அவர் ஏற்பாடு பண்ணிட்டு தான் இந்த ஹரித்வார்ல இவங்களை கூட்டிட்டு போறாரு. அங்க எந்த ஊர்ல அப்படின்னா காசியில தான் இந்த மாதிரி ஏற்பாடு பண்ணியிருக்காரு. அந்த பண்டிதரும் சரி, அவர் மகனுமே சரி, இவர் சன்னியாசி ஆகாம பாத்துக்கிறதா அவங்களுக்கான வேலையா இவர் கொடுத்திருக்காரு அவங்க அண்ணன். அவங்க வீட்டுக்கு இவங்க அண்ணன் கூட்டிட்டு போறாரு. அப்ப அவங்க அந்த பண்டிதரோட பையன் வெளிய இவங்களை வரவேற்று உட்கார வச்சு இவர்கிட்ட ஒரு அந்த தத்துவ விவாதத்துல ஈடுபடுறான். அப்ப அவன் திரும்ப என்ன சொல்றான், கடைசியா அவன் சொல்ல வர்றது என்ன அப்படின்னா, உன்னுடைய பொறுப்புகள்ல இருந்து நீ விலகுற அப்படின்னா நீ உன் வாழ்க்கையில துரதிர்ஷ்டங்களை தான் நீ சந்திப்ப. இறைவனை உன்னால அடைய முடியாது. உலக அனுபவங்களுக்கு இல்லாம உன்னால அந்த கர்ம வினைகளை களைய முடியாது அப்படின்றத தீர்க்கமா அவன் சொல்றான். அதாவது எதுக்காக அவங்கள இந்த வேலைக்கு பணிச்சிருக்காங்களோ அந்த வேலையை அந்த பண்டிதரோட பையன் கரெக்டா செய்யறான். அப்ப இவரு வாயில இருந்து வர்ற வார்த்தை என்னவா இருக்கு அப்படின்னா, இந்த பகவத்கீதையில பரமாத்மா அர்ஜுனனுக்கு சொன்ன இதுதான். அவன் கெட்டவனா இருந்தா கூட என்ன வேறு எதையுமே நினைக்காம என்ன மட்டுமே அவன் சரணடையும் பட்சத்துல அவன் என்னதான் பழைய பாவம் எல்லாம் ஏற்படுத்தி வச்சிருந்தாலும் அதுல எல்லாத்தையும் அவன் கழிச்சிடுறான். அவன் உண்மையான அறவாளனாகவும் அவன் ஆறான். சாந்தியையும் அதாவது அந்த ஒரு முக்தியையும் அவன் அடைவான். தெரிஞ்சுக்கோ, என் பக்தன் எப்பயுமே கெட்டு போறது கிடையாது அப்படின்றத நீ தெரிஞ்சுக்கோ அப்படின்னு சொல்லியிருப்பாரு. அத இவர் அந்த வார்த்தையோட கரெக்டா சொல்றாரு. ஆனால் அந்த இளைஞனின் ஆற்றல் வாய்ந்த முன்னறிவிப்புகள் என் நம்பிக்கையை சற்று அசைக்கவே செய்தன. என் இதயத்தின் முழு ஆர்வத்துடன் அமைதியாக இறைவனை வேண்டினேன். என் குழப்பத்தை நீக்கி இங்கேயே இப்பொழுதே எனக்கு பதில் கூறுவாயாக. நான் துறவியாக வாழ்வதை நீ விரும்புகிறாயா அல்லது உலக வாழ்க்கையை மேற்கொள்ள வேண்டுமா? அந்த பண்டிதரின் வீட்டு வாசலின் வெளியே மிக உயர்ந்த தகைமையை வெளிப்படுத்தும் முகமுடைய ஒரு சாது நின்று கொண்டிருப்பதை கண்டேன். நிச்சயமாக எனக்கும் ஞான திருஷ்டி உடையவன் என்று கூறிக்கொண்டவனுக்கும் இடையே நடந்த தத்துவ ரீதியான உரையாடலை
அவர் கேட்டிருக்க வேண்டும். ஏனெனில் அந்த புதிய மனிதர் என்னை தன்னருகே அழைத்தார். அவருடைய சாந்தமான கண்களிலிருந்து மகத்தான சக்தி பாய்வதை நான் உணர்ந்தேன். மகனே, அந்த அறிவிலின் பேச்சு கேளாதே. உன் பிரார்த்தனைக்கு இணங்கி இறைவன் இப்பிறவியில் உன் வாழ்வு ஒரு துறவியின் வாழ்வாகத்தான் இருக்கும் என்பதை என் மூலமாக உனக்கு உறுதியாக கூற சொல்கிறார். ஆச்சரியத்துடனும் நன்றியுடனும் இந்த உறுதியான செய்தியை கேட்டு நான் மகிழ்ச்சியுடன் புன்னகைத்தேன். அம்மனிதனிடமிருந்து விலகி வா. அந்த அருகிலி வெளிமுற்றத்தில் இருந்து என்னை அழைத்தபடி இருந்தான். எனக்கு வழிகாட்டிய அசாது கையை உயர்த்தி என்னை ஆசீர்வதித்து விட்டு மெதுவாக அவ்விடத்தை விட்டு அகன்று விட்டார். அந்த அந்த பண்டிதரோட பையனை பேச பேச இவருக்கான இவரு அந்த இளைஞர் அளவுக்கு வயசும் கிடையாது. அதனால ஓண்டி பேச பேச இவருக்கு கொஞ்சம் மனசு சஞ்சலம் ஆகுது. சரி அவரு ஏன்னா இன்னொன்னு அந்த பண்டிதரோட பையன் என்ன சொல்றான்னா, எனக்கு வந்து அந்த ஞான திருஷ்டி இருக்கு. உன் வாழ்க்கையில என்ன நடக்குன்றதெல்லாம் எனக்கு நல்லா தெரியுது. நீ ரொம்பவே கஷ்டப்படுவ. அதுக்கு ஒழுங்கா இந்த உலக வாழ்க்கையவே நீ வந்து அதுலயே நீ வந்துரு அப்படின்ட்டுதான் பயமுறுத்துறான். அப்ப இவருக்கும் என்னடா இப்படி எல்லாம் சொல்றான், நம்ம இதுக்குள்ள போனோம்னா இப்படிதான் கஷ்டத்தை அனுபவிக்க வேண்டி வருமோ அப்படின்ட்டு சரி அப்படின்ற மாதிரி ஒரு மனசு சஞ்சலம் வந்துருது. நம்ம போறது தப்பாதான் போறோமோ அப்படின்ட்டு. ஆனா உறுதியாக அந்த நேரத்திலையும் அவர் எடுத்த ஒரு சரியான முடிவு என்னன்னா, கடவுள்கிட்ட பிரார்த்தனை. எப்பா, நீ எனக்கு சரியான வழியை காட்டு. நான் எடுக்கிற முடிவு சரியா, இல்ல நான் துறவி வாழ்க்கைக்கு தான் போகணுமா, இல்ல இந்த உலக வாழ்க்கையை மேற்கொள்ளணுமா, நீயே எனக்கு வழிகாட்டு. எனக்கு இப்பயே அதை வந்து என்னுடைய அந்த சஞ்சலத்தை தீர்த்து வை. மனசார வேண்டுதல் பண்றாரு. வேண்டுதல் பண்ணிட்டு முடிக்கிறாரு. இவங்க பேசிட்டு இருக்க அந்த வீட்டு வாசல்ல ஒரு சாது நிக்கிறாரு. அப்படியே அவ்வளோ ஒரு அருளான ஒரு முகத்தோட இருக்காரு அவரு. அவர் வந்து இந்த பையன் இவரையே முகுந்தனையே பாக்குறாரு. பார்த்துட்டு, நீ வந்து அவன் பேச்ச கேட்காத. உன்னுடைய நீ பிரார்த்தனை பண்ணதுக்கு வந்து கடவுள் வந்து என்னை அனுப்பி வச்சிருக்காரு. நீ உன் ஆசைப்படி நீ துறவு வாழ்க்கைக்கு தான் போகணும். அதுதான் உன்னுடைய உனக்கு இட்ட ஆணை. அது நான் அததான் வந்து எனக்கு உனக்கு உறுதிப்படுத்துறதுக்காக என் மூலமாக இறைவன் அனுப்பி வச்சிருக்காரு இந்த தகவல் சொல்ல சொல்லி. அதனால அந்த மனிதன்கிட்ட நீ விலகிடு அப்படின்னு அதையும் சொல்லிட்டு அந்த சாது வந்து அவர்தான் ஒரு போஸ்ட்மேன் மாதிரி பிரபஞ்சம் என்ன வந்து அவருக்கு சொல்ல சொல்லி அனுப்பிச்சோ அந்த செய்தியை முகுந்தன்ட்ட சொல்லிட்டு அவர் வந்து விலகி போயிடுறாரு. அப்ப அந்த அந்த பண்டிதரோட பையன் வந்து அவர் பேச்செல்லாம் கேட்காத, உள்ளவா உள்ளவா அப்படின்ட்டு கூப்பிடுறான். நீ எவ்வளவு பைத்தியமோ அச்சாதுவும் அந்த அளவிற்கு பைத்தியம்தான். இந்த அழகான சொற்களை திருவாய் மலர்ந்தருளியவர் தலை நரைத்த அந்த முதிய பண்டிதர். அவரும் அவரது மகனும் என்னை அழாக்குறையாக நோக்கினர். அவரும் தெளிவற்ற வகையில் கடவுளை தேடி வீட்டை விட்டு ஓடி போனவர்தான் என்று நான் கேள்விப்பட்டிருக்கிறேன் என்றார். நான் வேறு பக்கம் திரும்பிக் கொண்டேன். நான் இவர்களுடன் இனி எதுவும் பேசப் போவதில்லை என்று அனந்தாவிடம் குறிப்பிட்டேன். உற்சாகமிழந்த அண்ணனும் உடனே புறப்படுவதற்கு சம்மதித்தான். நாங்கள் விரைவிலேயே கல்கத்தாவிற்கு ரயில் ஏறினோம். ஐயா துப்பறிபவரே, நான் 2 நண்பர்களுடன் ஓடிவிட்டேன் என்பதை எப்படி கண்டுபிடித்தீர்கள்? எங்கள் வீட்டை நோக்கி திரும்புகையில் என்னுடைய துடிப்புள்ள ஆர்வத்தை நான் அனந்தாவிடம் வெளிப்படுத்தினேன். அவன் குறும்பு புன்னகை புரிந்தான். உன் பள்ளிக்கூடத்தில் வகுப்பை விட்டு வெளியேறிய அமர் திரும்பி வரவில்லை என அறிந்தேன். நான் மறுநாள் அவன் வீட்டிற்கு சென்று அடையாளம் இடப்பட்ட ஒரு அட்டவணையை கண்டுபிடித்தேன். அப்பொழுதுதான் வண்டியில் வெளியே செல்லவிருந்த அமரின் தகப்பனார் வண்டிக்காரனுடன் பேசிக் கொண்டிருந்தார். இன்று என் மகன் என்னுடன் பள்ளிக்கூடத்திற்கு வரமாட்டான். அவன் எங்கோ மறைத்து விட்டான் என்று அவர் புலம்பினார். நான் மற்றொரு வண்டிக்காரனிடம் இருந்து உங்கள் மகன் 2 பையன்களுடன் ஐரோப்பிய உடையில் ஹவுரா ரயில் நிலையத்தில் வண்டி ஏறியதாக கேள்விப்பட்டேன் என்றான் அந்த வண்டிக்காரன். அவர்கள் தாங்கள் அணிந்திருந்த தோல் காலணிகளை
அவர்களது வண்டிக்காரனுக்கு பரிசாக தந்து விட்டார்களாம். இப்படியாக எனக்கு 3 தடயங்கள் கிடைத்தன. அட்டவணை, 3 பையன்கள், ஐரோப்பிய உடை. அந்த அந்த வயசான அந்த பண்டிதரும் அவங்க பையனும் இவர்கிட்ட வந்து முகுந்தன்ட்ட ரொம்பவே, அதாவது அவங்களுக்கு பணம் கொடுத்திருக்காரு. பணம் கொடுத்து இந்த வேலையை செய்யிட்டு அவங்க அண்ணன் சொல்லியிருக்காரு. இவர் அதுக்கு ஒத்து வராம இருக்கவும் அவங்களுக்கு ரொம்பவே வருத்தமா இருக்கு. அந்த சாதுவெல்லாம் நீ நம்பாத, அவரும் வந்து வீட்டை விட்டு ஓடி போனவர் தான். அதனால அவரை வந்து நீ நீ வந்து எப்படி பைத்தியம் மாதிரி பேசுறியோ அவரும் அதே லெவல்ல ஒரு பைத்தியம் தான். அதுக்கு மேல அவருக்கு வந்து கொஞ்சம் சஞ்சலமா இருந்துச்சு முகுந்தன்ட்டு. இப்ப தெளிவாயிருச்சு. அதனால அவங்க பக்கம் கூட திரும்பல. இப்படி திரும்பினவர் தான் அவங்க இருந்த டைரக்ஷன்ல திருப்பினவர் தான். அவங்க பக்கம் கூட திரும்பல. அவங்க அண்ணனுக்கு தெரிஞ்சிருச்சு இனிமேல இந்த பருப்பு வேகாது அப்படின்ட்டு. சரி அப்படின்ட்டு அவங்க அண்ணனும் சரி வா கிளம்புவோம் அப்படின்ட்டு கல்கத்தாக்கு வந்தாச்சு. கல்கத்தாக்கு வந்தா வீட்டுக்கு பக்கத்துல வர்றப்ப இவர் கேட்டாரு முகுந்தன் அவங்க அண்ணன்ட்ட, எப்படி நீ வந்து எங்களை கண்டுபிடிச்ச? இத்தனை பேர் தான் போயிருக்கோம், இங்கதான் போயிருக்கோம், இதெல்லாம் எப்படி கண்டுபிடிச்ச அப்படின்ற. உன் பள்ளிக்கூடத்துல விசாரிச்சேன். அமருக்கு நடக்கிறையே வகுப்பு நடந்துட்டு இருக்கப்பயே வெளியேறிட்டான் அப்படின்றத கவனிச்சேன். சரின்ட்டு அவங்க வீட்டுல போய் செக் பண்ணப்ப அந்த ரயில்வே டைம் டேபிள் இருக்கும் தானே, அதுல வந்து குறிக்கப்பட்டிருந்துச்சு சில விஷயங்கள்ல. இந்த எந்த ட்ரெயினுக்கு நீங்க போறீங்க அப்படின்றத அண்டர்லைன் பண்ணிடலாம். அதை வச்சு கண்டுபிடிச்சேன். அப்புறம் வெளியே வர்றப்ப அமரோட அப்பா வந்து வண்டிக்காரன்கிட்ட பேசிட்டு இருந்தாரு. இன்னைக்கு வந்து என் பையன் வந்து என் கூட வரமாட்டான் அப்படின்ட்டு. சோ வந்து இன்னொரு வண்டிக்காரங்கிட்ட நான் தெரிஞ்சுக்கிட்டேன். 3 பசங்க இந்த குதிரை வண்டியில ஏறி போனாங்க. அவங்க 3 பேருமே இந்த பிரிட்டிஷ்காரங்க மாதிரி ட்ரெஸ் போட்டிருந்தாங்க. இறங்கி போறப்ப அவங்களுடைய அந்த தோல் காலணிகள், அதாவது ஷூ எல்லாமே குடுத்துட்டு வர போறாங்க. இப்படிதான் எனக்கு 3 இது கிடைச்சிச்சு தடயம். ஒண்ணு, அவங்க வீட்டுல பார்த்தா அந்த அட்டவணையில நீங்க எங்க போறீங்க அப்படின்னு குறிக்கப்பட்டிருந்தது. இன்னொன்னு 3 பேரு அப்படின்ற விஷயம். ஏன்னா அந்த வண்டிக்காரன் சொல்லிட்டான் இல்லையா 3 பையங்க அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் ஐரோப்பிய உடையில தான் அவங்க இருந்தாங்க அப்படின்றதையும் அந்த வண்டிக்காரன் சொன்னான். ஸோ 3 தடயம் எனக்கு கிடைச்சது. நான் அனந்தா கூறியவற்றை சிரிப்பும் எரிச்சலும் கலந்தவாறு கேட்டுக்கொண்டிருந்தேன். வண்டிக்காரனுக்கு காட்டிய எங்களது தாராள மனப்பான்மை சிறிது தகுதியற்றதே. அமர் அட்டவணையில் கீழே கோடிட்டிருந்த எல்லா நகரங்களிலும் உள்ள ரயில் நிலைய அதிகாரிகளுக்கும் தந்தி கொடுக்க விரைந்தேன். அவன் வரைநிலையை குறித்து வைத்திருந்தான். ஆதலால் அங்கு உன் நண்பன் துவாரகாவிற்கு தந்தி கொடுத்தேன். கல்கத்தாவில் நமது அக்கம் பக்கத்தில் விசாரித்ததில் நம் ஒன்றுவிட்ட சகோதரன் ஜதீந்தா ஒரு நாள் இரவு மட்டும் காணாமல் இருந்து மறுநாள் காலை ஐரோப்பிய உடையில் திரும்பியதை அறிந்தேன். நான் அவனை தேடி கண்டுபிடித்து வீட்டிற்கு இரவு உணவு சாப்பிட வருமாறு அழைத்தேன். என் நட்புணர்வு கண்டு எந்த தயக்கமும் இன்றி அவன் வர ஒப்புக்கொண்டான். வழியில் எந்த சந்தேகமும் கொள்வதற்கு முன்னால் நான் அவனை ஒரு போலீஸ் நிலையத்திற்கு அழைத்துச் சென்றேன். அங்கு எனது முன்னேற்பாட்டின்படி பயங்கர தோற்றமுடைய பல அதிகாரிகள் அவனை சூழ்ந்து கொண்டார்கள். அவர்களுடைய கடுமையான பார்வையால் ஜதீந்தா அவனுடைய ரகசியமான நடவடிக்கையை விளக்க ஒப்புக்கொண்டான். இந்த மாதிரி 3 தடயம் கிடைச்சதுன்னு அவங்க அண்ணன் சொல்றாரு. அதுக்கப்புறம் அதெல்லாம் கேட்கிறப்ப இவருக்கு எரிச்சலும் கோபமா வருது முகுந்தனுக்கு. எப்படியோ கண்டுபிடிச்சு என்னுடைய திட்டத்தை நீ பாழ் பண்ணிட்டியே. அதோட இல்லாம இவங்க இறங்குறப்ப அந்த வண்டிக்காரனுக்கு அவங்க போட்டிருந்த ஷூ எல்லாம் கொடுத்தாங்க இல்லையா, அதெல்லாமே ஒரு அடையாளம் ஆயிருச்சுன்ட்டு இவருக்கும் கொஞ்சம் மனசு கஷ்டமா இருக்கு. அதுக்கு அப்புறமேல அவங்க அண்ணன் சொல்றாப்படி, அந்த டைம் டேபிள்ல எந்தெந்த ஊரு குறிக்கப்பட்டிருந்துச்சோ அந்த ஊருக்கு எல்லாருமே இருக்கிற அந்த ரயில்வே ஸ்டேஷன் மாஸ்டர் இருப்பாங்க இல்லையா, எல்லாருக்குமே நான் தந்தி கொடுத்தேன். அப்ப ஆனா அதுல வந்து முக்கியமா பறையிலிய குறிச்சு வச்சிருந்தாங்க அமர்.
அங்க இருக்க உன்னுடைய நண்பனான அந்த வீட்டு சொந்தக்காரருடைய பையன் துவாரகா பிரசாத்ன்னு ஒரு பையனை பார்த்தோம் தானே, அவனுக்கும் நான் தட்டி கொடுத்தேன். இப்படி இருக்கிறப்ப அக்கம் பக்கத்துல விசாரிக்கிறப்ப நம்மளுடைய சொந்தக்கார பையனான ஜத்தீந்தாவும் காணாம போயிருக்கான்றதை நான் தெரிஞ்சுக்கிட்டேன். ஆனா அவன் ஒரே ஒரு நாள் மட்டும் காணாம போய் அந்த ஐரோப்பிய ட்ரெஸ்லயே அவன் திரும்பி வந்துட்டான் அப்படின்னோடனே அவங்க வீட்டுக்கு போய் அவன்கிட்ட அப்படியே ஃப்ரெண்டா பேசுற மாதிரி பேசி, வா வீட்டுக்கு சாப்பிட வா அப்படின்ட்டு அவனை கூட்டிட்டு வந்தேன். அவனும் நம்பி வந்தான். ஆனா நான் வழியில போலீஸ் ஸ்டேஷன் கூட்டிட்டு போய் அவனை மிரட்டி விசாரிக்கிறப்ப அவன் என்ன நடந்துச்சு அப்படின்றத அவன் சொல்லிட்டான். நான் இமயமலைக்கு ஆன்மீக உணர்வின் கிளர்ச்சியுடன் புறப்பட்டு மகான்களை தரிசிக்கும் ஆவலான உற்சாகம் என்னுள் நிறைந்திருந்தது. ஆனால் முகுந்தன், நாம் இமயமலை குகைகளில் பரவசத்தில் ஆழ்ந்திருக்கும் பொழுது புலிகள் பழகிய பூனைகளைப் போல ஆடாமல் அசையாமல் நம்மை சுற்றி அமர்ந்திருக்கும் எனது சொன்னதுதான் தாமதம். என் உணர்வுகள் உறைந்தன. என் நெற்றியில் வியர்வை துளிக்க தொடங்கியது. நான் எண்ணினேன், பிறகு என்ன, கொடிய இயல்புடைய புலிகள் எங்களது ஆன்மீக பரவசத்தால் மாற்றப்படாவிட்டால் அவைகள் வீட்டு பூனைகளைப் போல அன்பு செலுத்துமா? நான் என் மனக்கண்ணில் என்னை ஏற்கனவே ஏதோ ஒரு புலியின் வயிற்றில் கட்டாய குடியிருப்பாளனாக காணத் தொடங்கினேன். அதுவும் என் முழு உடலுடன். உடனே உள்ளே போகாமல் தவணை முறையில் அங்கம் அங்கமாக. ஜதீந்தா மறைந்ததில் எனக்கு இருந்த கோபம் இப்போது சிரிப்பில் மறைந்தது. ரயிலில் என் அண்ணன் தந்த விளக்கத்தினால் எனக்கு ஏற்பட்ட சிரிப்பும் வேடிக்கையும் அவன் எனக்கு கொடுத்த வேதனைக்கெல்லாம் மருந்தாயிற்று. அத்துடன் எனக்கு ஏற்பட்ட ஒரு சிறு திருப்தியையும் நான் ஒப்புக்கொள்ள வேண்டும். ஜதீந்தாவும் போலீஸ் பிடியில் இருந்து தப்பவில்லை என்பதுதான் அது. அதுக்கப்புறம் அந்த ஜத்தீந்தாவை விசாரிக்கிறப்ப, ஏன்னா ஜத்தீந்தா தான் பாதி வழியிலேயே அவன் ஓடி வந்துட்டான் இல்லையா, காசு மட்டும் வாங்கிட்டு அவனுக்கு திரும்பி ரிட்டர்ன் வர்றதுக்கான காசை வாங்கிட்டு அவன் வந்துட்டான். அதனால அவனை பிடிச்சு அவர் விசாரிக்கிறாரு. அப்ப விசாரிக்கிறப்ப அவன் சொல்றான், நாங்க எனக்கும் ரொம்ப ஆசையாதான் இருந்துச்சு இமயமலையில போய் அந்த ஆன்மீகத்துல பரவசமா இருக்கணும்ட்டு. ஆனா போற வழியில முகுந்தன் சொல்றான், இந்த மாதிரி அந்த இமயமலையில போய் நம்ம குகையில தியானம் பண்றப்ப அங்க நிறைய காடு தானே உங்களுக்கு, புலியெல்லாம் இருக்கும். அது நம்ம ஒரு பார்வை பாக்குறப்ப பூனை மாதிரி நம்ம கிட்ட பக்கத்துல உட்கார்ந்துக்கும். அது தலையை நம்ம தடவி கொடுக்கலாம், எல்லாமே செய்யலாம். அது அப்படியே பூனைக்குட்டி மாதிரிதான் இருக்கும். அது ஆடாது அசையாது அப்படின்னு அவன் பரவசமா சொல்றப்ப எனக்கு பயம் வந்துருச்சு. என்ன அப்படின்னா, ஒரு சமயம் அந்த புலி புனைய மாறலன்னு வச்சுக்கோங்க, நம்மளை கடிச்சு கொதறிடும் தானே. அந்த மாதிரி என்னுடைய மனக்கண்ணுல ஒரு புலி என்னை கடிச்சு சாப்பிடுற மாதிரி எனக்கு தோண ஆரம்பிச்சிருச்சு. அதுல பயந்துதான் நான் ஓடி வந்தேன் அப்படின்னு சொல்லவும், ஜதீந்தா பண்ணதுல இவருக்கு கோபம் இருந்தாலும் இதுல பாரு அவன் எதுக்கு பயந்து ஓடி வந்திருக்கான்ட்டு இவருக்கு ரொம்பவே சிரிப்பும் வேடிக்கையுமா இருக்கு. அவங்க அண்ணன் பண்ணது எல்லாமே இவருக்கு எதிரான நடவடிக்கை அப்படின்னாலும் இப்ப அந்த சொன்ன கதையில அவருக்கு ரொம்பவே ஒரு மாதிரி மைண்ட் மாறி ரொம்பவே சந்தோஷமா இருக்காரு. இன்னொன்னு என்ன அப்படின்னா, ஜதீந்தா ஓடி இன்னொன்னு அவன் சந்தோஷமா இல்ல, அவங்க அண்ணன் தான் போலீஸ் ஸ்டேஷன் கூட்டிட்டு போயிட்டாரு இல்லையா, அதனால அவனையும் போலீஸ் பிடியில இருந்து அவங்க ஜதீந்தாவும் தப்பல அப்படின்ற ஒரு அல்ப சந்தோஷம். அனந்தா, நீ பிறவியிலேயே மோப்பம் பிடிக்கும் வேட்டை நாயை போன்றவன். வேடிக்கையுடன் கூடிய என் பார்வையில் சிறிது எரிச்சல் இல்லாமல் போகவில்லை. நான் முதலில் நினைத்தபடி அவன் துரோக எண்ணத்தினால் அன்றி தற்காப்பு உணர்ச்சியினால் தான் செயல்பட்டான் என்பதில் எனக்கு மகிழ்ச்சி என்று ஜதீந்தாவிடம் சொல்லப் போகிறேன் என்றேன். கல்கத்தா வீட்டில் என் தந்தை உருக்கமுடன் உயர்நிலை பள்ளி படிப்பு முடியும் வரையிலாவது இம்மாதிரி அலையும் என் கால்களுக்கு தலையிட வேண்டிக் கொண்டார்.
நான் அங்கு இல்லாதிருந்த பொழுது அவர் மிகுந்த அன்புடன் ஒரு திட்டம் தீட்டியிருந்தார். சுவாமி கேவலானந்தர் என்ற மகானான ஒரு பண்டிதரை தினமும் வீட்டிற்கு வரும்படி ஏற்பாடு செய்திருந்தார். அந்த முனிவர் உனக்கு சமஸ்கிருத ஆசிரியராக இருப்பார் என்று என் தந்தை நம்பிக்கையுடன் அறிவித்தார். சோ இந்த ஜதீந்தா கதையை அவங்க அண்ணன் சொல்லவும் அதை கேட்டு அவருக்கு அது வரைக்கும் ரொம்ப கோபமோ எரிச்சலுமா இருந்தவரு மூடு கொஞ்சம் மாற ஆரம்பிச்சு அவங்க அண்ணனை சொல்றாரு, நீ பிறவிலேயே நாய் மாதிரிதான் போல இருக்கு, நல்ல மோப்பம் பொழிக்கிற, இதே வேலையாவே இருக்க. சரி, ஜகிதா மேல எனக்கும் ரொம்ப கோபமா தான் வந்துச்சு. என்ன அப்படின்னா, இந்த மாதிரி அவன் துரோகம் பண்ணிட்டு போயிட்டானே அப்படின்ட்டு. ஆனா அவன் பயத்துலதான் போயிருக்கான்னு தெரிஞ்சவன ஜகிதா மேல இருந்த கோபம் எனக்கு போயிருச்சு அப்படின்ட்டு அவர் சொல்றாரு. ஆனா அவங்க அப்பா ஆஹ் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா, இவர் இந்த ஓடி போறப்ப அவங்க வீட்டிலேயே இருந்து ஒரு சாதுவை ஏற்பாடு பண்ணியிருக்காரு. அதாவது அவர் பேர் சுவாமி கேவலானந்தர். அவர் கூட ஏன்னா இவருக்கு இந்த ஆன்மீகத்துல நிறைய நாட்டம் இருக்கிறதுனால இந்த ஆன்மீக இதுல இருக்கவங்க கூட பேசுறது ரொம்ப விரும்புறாரு. அந்த ஆன்மீக சம்பந்தமான பேச்சுக்கள், அது சம்பந்தமான விஷயங்கள், இது எல்லாம் தான் அவருக்கு தேவைப்படுது. ஸோ இவர் இதுக்குதானே ஓடி போறாரு, நம்ம வீட்லயே அதுக்கான ஆளை ஏற்பாடு பண்ணிடுவோம் அப்படின்ட்டு ஒரு பெரிய மகானான சுவாமி கேவலானந்தரை இவருக்கு சமஸ்கிருதம் சொல்லி கொடுக்கறதுக்கு ஏற்பாடு பண்றாரு. அப்ப அவங்க அப்பா இவர்கிட்ட கூப்பிட்டு சொல்றாரு, அந்த முனிவர் உனக்கு சமஸ்கிருதம் சொல்லி கொடுப்பாரு அப்படின்ட்டு சொல்றாரு. அவர் அவங்க அண்ணனால காசியில இருக்கிற ஒரு அதாவது ஒரு பண்டிதர். அவர் வெறும் அந்த வேதங்களை மட்டும் படிச்சவரு. இன்னைக்கு நிறைய பேரை படிச்சுட்டு மட்டும் இந்த ஆன்மீகத்துல வகுப்பு எடுக்கிறாங்க, இது பண்றாங்க ஒழிய அவங்க ஒரு விஷயத்தை அனுபவிச்சுட்டு எடுக்கல. நிறைய இங்க இருக்கிற விஷயம் அதுவாதான் இருக்கு. அப்பயும் அப்படிதான் இருக்கு. அந்த பண்டிதர் என்ன அப்படின்னா, அதே மாதிரி நிறைய வேதங்களை படிச்சிருப்பாரு, நிறைய விஷயங்கள் தெரிஞ்சிருக்கும். ஆனா அவர் எதையுமே அப்ளை பண்ணல. ஸோ அவருடைய சொந்த அனுபவங்கள் அங்க இல்லை. அதுதான் இவருக்கு முகுந்தனுக்கு அந்த இது ஒத்து வரல. அதுக்கப்புறம் அவங்க அப்பா கேவலானந்தர் அப்படின்ற அவரு ஒரு பெரிய மகான். அவரை வீட்டுக்கே இவருக்கு சமஸ்கிருதம் சொல்லி கொடுக்குற மாதிரி அவங்க அப்பா ஏற்பாடு பண்றாரு. மேற்கொண்டு நம்ம இன்னைக்கு பார்க்கலாம். என் தெய்வீக வேட்கையை ஒரு அறிவாளியான தத்துவ ஆசிரியரின் அறிவுரையினால் திருப்தி செய்யலாம் என என் தந்தை நம்பினார். ஆனால் இந்த ஏற்பாடு நுட்பமாக வேறு திசையில் திரும்பியது. என் புது ஆசிரியர் அறிவுபூர்வமான வறண்ட தத்துவங்களை எனக்கு போதிப்பதில் இருந்து விலகி இறைவனை அடையும் சீரிய லட்சியமான தழலை விசிறிவிட்டார். கேவலானந்தர் லாகிரி மகாசயரின் ஒரு உயர்ந்த சீடர் என்பது தந்தைக்கு தெரியாது. அந்த ஒப்புயர்வற்ற குருதேவருக்கு ஆயிரக்கணக்கான சீடர்கள் இருந்தார்கள். இச்சீடர்கள் அவருடைய தெய்வீக காந்த ஒளியினை தடுக்க முடியாமல் அமைதியாக ஈர்க்கப்பட்டவர்கள். லாகிரி மகாசயர் கேவலானந்தரை ரிஷி அல்லது ஒளி பெற்ற முனிவர் என்று குறிப்பிடுவார் என்பதை பின்னர் நான் அறிந்து கொண்டேன். என் ஆசிரியரின் அழகான முகத்தை அடர்ந்த குளர்கற்றைகள் அலங்கரித்தன. அவரது கருவெளிகள் கபடம் ஏதுமின்றி ஒரு குழந்தையுடன் உடையதை போன்று தெளிவாக இருந்தன. அவரது மெல்லிய உடலின் ஒவ்வொரு அசைவும் ஒரு தீர்மானமான நிதானத்துடன் கூடியிருந்தது. என்றும் அன்புடனும் கனிவுடனும் அவர் எல்லையற்ற உணர்வு நிலையில் உறுதியுடன் நிலைத்திருந்தார். நாங்கள் ஒன்றாக இருந்த பல மணி நேரங்கள் ஆழ்ந்த தியானத்தில் கழிந்தன. கேவலானந்தர் புராதான சாத்திரங்கள் அல்லது புனிதமான நூல்களின் விற்பன்னர். அவரது ஆழ்ந்த ஞானம் அவருக்கு சாஸ்திரி மகாசயர் என்ற பட்டத்தை அளித்திருந்தது. எல்லோரும் அவரை அப்படியே அழைத்து வந்தார்கள். ஆனால் என் சமஸ்கிருத அறிவின் முன்னேற்றம்
குறிப்பிடத்தக்கதாக இல்லை. நான் வறண்ட இலக்கணத்தை விட்டு யோக முறையை பற்றியும் லாகிரி மகாசயரை பற்றியும் பேச ஒவ்வொரு வாய்ப்பையும் தேடியவாறு இருந்தேன். ஒரு நாள் என் ஆசிரியர் அவரது குருவுடன் கழித்த தன் சொந்த வாழ்க்கையை பற்றி கூறி அருளினார். கேவலானந்தர் அப்படின்ற ஒரு பெரிய மகானதான் அவங்க அப்பா இவருக்கு சமஸ்கிருதம் சொல்லி கொடுக்கறதுக்கு ஏற்பாடு பண்ணி இருந்தாரு. அவர் வீட்டுக்கு வர ஆரம்பிச்சோன்னு இவங்க பேசுனது சமஸ்கிருதத்தை பத்தியே இல்லை. அவர் இந்த தெய்வீகத்தை எப்படி அடையிறது அப்படின்ற விஷயத்தான் அந்த இறையை எப்படி அடையிறது அதை பத்தி தான் கேவலானந்தர் ஜாஸ்தி பேச ஆரம்பிக்கிறாரு. தெரிஞ்சும் தெரியாமலும் அதை பத்தி தான் அவர் பேசுறாரு. அதுக்கப்புறம் தான் இவருக்கு தெரியுது லாகிரி மகாசயரோட அவர் ஒரு சீடர்கள்லயே ரொம்ப ஒரு உயர்ந்த சீடர். அது அவங்க அப்பா கூட தெரியாம தான் அவரை இவருக்கு ஆசிரியரா நியமிக்கிறார். அவருடைய குருவான லாகிரி மகாசயரே இந்த சுவாமி கேவலானந்தரை ரிஷி அல்லது ஒளி பெற்ற முனிவர் அப்படின்னா அவர் எந்த ஒரு உயர்ந்த நிலையில இருக்கிறாரு அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கலாம். அவருடைய முகம் ரொம்ப அழகா இருக்குமா. ஒரு குழந்தையோட முகம் மாதிரி கபடம் ஏது இல்லாம அவ்வளோ ஒரு இதா இருக்கும். அதே மாதிரி அவருடைய ஒவ்வொரு அசைவுகளும் ரொம்ப தீர்க்கமாக தெளிவாக இருக்குது. இவங்க 2 பேரும் சேர்ந்து சமஸ்கிருத பாடத்தை அவரும் கத்துக் கொடுக்கல, இவரும் படிக்கல. அவருக்கும் ஏன் அந்த இன்ட்ரெஸ்ட் இல்லைன்றது தெரியல. எதுக்கு வந்தோம் அப்படின்றத அந்த ஒரு இன்ட்ரெஸ்ட் இல்லாம இவருக்கு தான் சின்ன வயசு. ஆனா யோசிச்சு பாக்குறப்ப சுவாமி கேவலானந்தர் ஏன் இவருக்கு சமஸ்கிருதத்தை போதிக்காம வேற என்னென்னத்தையோ பேசியிருக்காரு அப்படின்றது நம்ம இறுதியில பார்க்கலாம். 2 பேரும் சேர்ந்து இறைவனை பத்தி பேச வேண்டியது, அப்புறம் அந்த கிரியா யோகத்தை பண்ண வேண்டியது, இப்படிதான் அவங்க 2 பேருடைய நேரம் கழியுது. அவர் சுவாமி கேவலானந்தர் வெறும் இந்த தியானம் இந்த ஆன்மீகத்துல இந்த மாதிரி மட்டும் இல்லாம அவர் வேத விற்பனராகவும் இருந்திருக்காரு. இந்த லாகிரி மகாசயரோட சீடரா இருந்து ஒரு அருமையான ஒரு நிலையில இருக்காரு. அதை விட்டுட்டு அவர் 2 பேருமே அந்த சமஸ்கிருதத்தை பேசவே இல்லை அப்படின்றதுதான் அங்க ஒரு அருமையான ஒரு முக்கியமான ஒரு குறிப்பா தென்படுது. அப்ப ஒரு நாள் இவரும் அவருடைய அனுபவங்களை தூண்டி தூண்டி கேட்கறது. முகுந்தனும் சுவாமி கேவலானந்தர்கிட்ட அவருடைய அனுபவங்களை தூண்டி தூண்டி கேட்கிறாரு. இதை எப்படி செய்யறது, அதை எப்படி செய்யறது, அந்த ஆன்மீகத்துல போற வழியதுலதான் இவருக்கும் நாட்டம் இருக்கு. அதுதான் அவருக்கும் சொல்லி கொடுக்கவும் நாட்டம் இருக்கு. ஒரு நாள் பேசுறப்ப லாகிரி மகாசயர் கூட அவரு கழிச்ச ஒரு விஷயத்த இவருக்கு சொல்றாரு. அது என்ன அப்படின்றத நம்ம பார்க்கலாம். நான் 10 வருடங்கள் லாகிரி மகாசயருடன் இருக்கும் அபூர்வமான பேறு பெற்றேன். வாரணாசியில் இருந்த அவரது வீடுதான் நான் இரவு நேரங்களில் யாத்திரை செய்யும் புனித ஸ்தலம். குரு எப்பொழுதும் முதல் மாடியில் முன்னால் உள்ள சிறு தாழ்வாரத்தில் இருப்பார். பின் சாய்வு இல்லாத ஒரு மர ஆசனத்தில் அவர் பத்மாசனத்தில் அமர்ந்திருக்க அவருடைய சீடர்கள் அவரை சுற்றி மாலையிட்டது போல் அரைவட்டமாக அமர்ந்து இருப்பார்கள். அவரது கண்கள் இறை ஆனந்தத்தில் நர்த்தனம் ஆடியவாறு மின்னும். அவை எப்பொழுதுமே பாதி மூடியவாறு நிரந்தர ஆனந்த நிலையை தன் உள்மனதின் தூரதிருஷ்டியால் ஊடுருவி நோக்கியவாறே இருக்கும். அவர் அதிக நேரம் பேசுவது மிக குறைவு. எப்பொழுதாவது அவரது பார்வை உதவி வேண்டி நிற்கும் சீடன் மீது நிலைக்கும். அப்பொழுது ஒளி வெள்ளம் போன்று அவரது ஆறுதல் அளிக்கும் சொற்கள் பொழியத் தொடங்கும். குருதேவரின் பார்வையினால் விவரிக்க முடியாதது ஒரு அமைதி என்னுள் மலரும். ஒரு தெய்வீக தாமரையிலிருந்து வெளிப்படுவது போல அவரிடமிருந்து பரவும் நறுமணத்தில் நான் மூழ்கி விடுவேன். நாட்கணக்கில் ஒரு வார்த்தை கூட பேசாமல் அவருடன் இருந்த அனுபவம் என்னை முழுவதுமே மாற்றியது. மனதை ஒருமுகப்படுத்துவதில் கட்புலனாகாத தடையேதும் ஏற்பட்டால்
நான் குருதேவரின் திருவடிகளில் தியானம் செய்வேன். அப்பொழுது மிகுந்த நுட்பமான நிலைகள் என் பிடிக்குள் சுலபமாக அடங்கிவிடும். அம்மாதிரியான அனுபவங்கள் மேல்நிலை அடையாத ஆசிரியர்கள் முன்னிலையில் கிடைத்ததில்லை. குருதேவர் ஒரு நடமாடும் தேவாலயமாகவே விளங்கினார். அதன் ரகசிய கதவுகள் பக்தியின் மூலமாக எல்லா சீடர்களுக்கும் திறந்தே இருக்கும். அவர் சொல்ல ஆரம்பிக்கிறாரு அவருடைய கதைய. நான் 10 வருஷம் லாகிரி மகாசயர் கூட இருந்தேன். அவர் கூட நான் யாத்திரை பண்ணுவேன். எல்லாமே பண்ணிட்டு இருப்பேன். அவருடைய வீட்ல வந்து அவர் முதல் மாடியில ஒரு சின்ன ஒரு வெரண்டா மாதிரி இருக்கிற இடத்துல தான் அவர் எப்பயுமே இருப்பார். ஒரு மர சேர்ல தான் அவர் உட்கார்ந்திருப்பாரு. அவரை சுத்தி மாலை சுத்துன மாதிரி வந்து வட்டமா அரை வட்டமா உட்கார்ந்திருப்பாங்க. ஆனா அவருடைய கண்கள் அந்த இறையை தரிசிச்சவாறு அந்த இறையோட தரிசனத்துல ஆனந்த நர்த்தனம் ஆடின மாதிரி இருக்கும். அது எப்பயுமே அன்னைக்கு கூட நம்ம போட்டோ பார்த்தோம் இல்லையா, லாகிரி மகாசயரோட போட்டோ. ஒரு அரை கண்ணு மூடிய மாதிரி ஒரு சிரிப்பு, ஒரு ஒரு அந்த வாயோரத்துல ஒரு ஆனந்த சிரிப்பு வந்து அப்படியே வழியறது வந்து நம்ம பார்க்கலாம். அதே மாதிரி அவருடைய மனதோட அந்த தூர திருஷ்டிய அவர் ரசிச்சுக்கிட்டே தான் இருக்காரு. அவரு முக்காவாசி நேரம் பேசுறது கிடையாது. அவர் பார்வை வந்து அவரு முன்னாடி சீடர்கள் உட்கார்ந்து இருக்காங்க தானே, அவங்கள யாருக்கு இந்த குருவோட உதவி தேவையோ அவங்கள நோக்கி அவருடைய பார்வை திரும்பும். அப்ப அவர்களுக்கு என்ன தேவையோ அதை வந்து இவர் சொற்கள் மூலமாக வெளிப்படுத்துவாரு. அப்ப குருதேவரோட பார்வை வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா, ஒரு தெய்வீக தாமரை மலர்ல இருந்து ஒரு வாசனை வந்துச்சுன்னா எப்படி இருக்கும் அந்த வாசனை, அந்த மாதிரி இருக்கும். அதுலயே நான் மூழ்கிடுவேன். நாள் கணக்குல அவர் கூடவே இருப்பேன். ஒரு வார்த்தை கூட பேச மாட்டேன். ஆனா நான் பேசல அப்படின்னாலும் அவர்கிட்ட இருந்து நிறைய கத்துக்கிட்டேன். சொல்லி கொடுத்தாரு. நானும் நிறைய கத்துக்கிட்டேன். மனச ஒருமுகப்படுத்துறதுல சில சமயம் எனக்கும் வந்து தடை வரும். எண்ணங்கள் ஜாஸ்தி வரும். அப்ப குருதேவர திருவடிகளை நினைச்சு நான் தியானம் பண்ணுவேன். அப்ப எனக்கு அதுல இருந்தெல்லாம் நான் வெளியே வந்துருவேன். அப்படி ஒரு அனுபவங்கள் வந்து நான் எவ்வளவோ இந்த வேதத்துக்கு வேதம் படிக்கிறவங்க கிட்ட எல்லாம் நான் படிச்சிருக்கேன். ஆனா இவர் மாதிரி வந்து எனக்கு குரு யாருமே இல்ல. அவர் வந்து ஒரு நடமாடும் கோயிலாவே தான் இருந்தாரு. அந்த கோயிலோட ரகசிய கதவுகள் அவரை நாடுற சீடர்களுக்கு எப்பவுமே திறந்தே இருக்கும் அப்படின்றத ரொம்பவே அற்புதமாக அவர் வந்து அவருடைய அனுபவங்களை சொல்றாரு. லாகிரி மகாசயர் சாஸ்திரங்களை வெறும் நூலறிவால் விளக்கி கூறுபவர் அல்ல. எந்தவித முயற்சியும் இன்றி அவர் தெய்வீக நூலகத்தில் ஆழ்ந்து விடுவார். அவருடைய எல்லா அறியும் ஞான ஊற்றிலிருந்தும் சொற்குமிழிகளும் எண்ணத்தூறல்களும் பொங்கி வழியும். பன்னெடுங்காலமாக வேதங்களில் மறைந்து கிடந்த ஆழ்ந்த தத்துவ விஞ்ஞானத்தை திறந்து வெளிக்கொணரக்கூடிய ஆச்சரியமான திறவுகோல் அவரிடம் இருந்தது. புராதான நூல்களில் குறிப்பிடப்பட்ட பலவித உணர்வு நிலைகளை விளக்குமாறு அவரிடம் வேண்டினான். அவர் புன்முறுவலுடன் சம்மதிப்பார். நான் அந்த நிலைகளை அனுபவித்து அங்கு என்ன உணர்கிறேன் என்பதை உனக்கு உடனே கூறுகிறேன். எனவே வெறும் நூல்களை மட்டும் உருப்போட்டு சொந்த அனுபவம் ஏதுமின்றி போதிக்கும் ஆசிரியர்களிடம் இருந்து அவர் முற்றிலும் வேறுபட்டவராவார். அப்புனித பாக்களின் பொருள் உன் மனத்தில் எப்படி தோன்றுகிறதோ அப்படியே விளக்கி கூறு என்று தன்னருகில் அமர்ந்திருக்கும் சீடரிடம் என்றும் அதிகம் பேசாத குருநாதர் கூறுவார். நீ சரியான விளக்கம் தருமாறு நான் உன் எண்ணங்களுக்கு வழிகாட்டுகிறேன். இவ்வாறு லாகிரி மகாசயரின் அனுபூதிகள் பல சீடர்களால் விரிவான விளக்கங்களுடன் குறிக்கப்பட்டுள்ளன. குருதேவர் என்றும் எதையும் குருட்டுத்தனமாக நம்பும்படி உபதேசித்ததே இல்லை. வார்த்தைகள் வெறும் மேலுரைகள் தான். தியானத்தில் கிடைக்கும் ஆனந்தமான தொடர்பு மூலம் கடவுளின் இருப்பை நீ மெய்யாக அறிவாய் என்பார் அவர். சீடரின் சிக்கல் எதுவாக இருந்தாலும் சரி, குருதேவர் அதனுடைய தீர்விற்கு கிரியா யோகத்தையே சிபாரிசு செய்வார். இவ்வுடலில் நான் இல்லாத போதும்
இந்த யோக திறவுகோல் அதன் மகத்துவத்தை இழக்காமல் உன்னை வழிநடத்தும். ஆர்வமூட்டும் கருத்துக்களைப் போன்று இம்முறையை வெறும் எழுத்திலும் புத்தக அமைப்பிலும் வரையறை செய்து மறந்துவிட முடியாது. கிரியாவின் மூலம் விடுதலை பாதையில் தொடர்ந்து இடைவிடாமல் செல். அதன் சக்தி பயிற்சியில் மட்டுமே உள்ளது. மனிதனின் எல்லையற்ற பரம்பொருளை தேடுதலில் தன் சொந்த முயற்சியின் மூலம் அடையக்கூடிய ஆற்றல் மிக்க உபாயங்களில் கிரியாதான் மேன்மையானது என நானும் கருதுகிறேன். கிரியாவின் மூலமாக எல்லா மனிதர்களிலும் மறைந்திருக்கும் சர்வ வல்லமை பெற்ற இறைவன் லாகிரி மகாசயர் உருவத்திலும் அவருடைய பல சீடர்கள் உருவத்திலும் எல்லாருக்கும் புலப்படும்படி அவதரித்திருக்கிறார் என்று கேவலானந்தர் மனப்பூர்வமான சான்றிதழ் கொடுத்தார். அதாவது அவருடைய குருவை பத்தி அவர் சொல்றது என்ன சொல்றாரு, யாராவது அவங்க லாகிரி மகாசயரோட சீடர்கள்ல என்ன சொல்லுவாங்களா, இந்த புக்கை படிச்சு எங்களுக்கு சொல்லுங்க, இந்த வேதத்தை படிச்சு அதை எங்களுக்கு விளக்கி சொல்லுங்க அப்படின்னா, முதல்ல நான் படிக்கிறேன், அதுக்கப்புறம் நான் படிச்சுட்டு வேணா உனக்கு சொல்றேன். ஏன்னா அந்த ஏற்றறிவு மட்டும் இந்த ஆன்மீகத்துக்கு உதவாது அப்படின்றது அவருடைய உறுதியான நம்பிக்கையா இருந்துச்சு. அப்ப நாங்கெல்லாம் அதை எப்படி யாராவது கேட்டா சொல்றதுன்னா, உனக்கு என்ன தோணுச்சோ நீ சொல்லு, உனக்கு தோணுறது கரெக்டா தான் இருக்கும், அந்த நேரத்துல நான் உன் கூட துணையா இருந்து உன்னை வழி நடத்துறேன். இந்த ஏட்டு புக்க மட்டும் படிச்சு அறிவை வளர்க்க முடியாது, சொந்த அனுபவங்களால மட்டுமே ஆன்மீகத்தை அறிய முடியும் அப்படின்றது அவருடைய உறுதியான நம்பிக்கையா இருந்துச்சு. அதை மட்டுமே அவரும் போதிச்சிருக்கார். திரும்ப திரும்ப அவர் கிரியா யோகத்தை கத்துக்கோங்க, அதுலதான் இருக்கிற இதுலயே மேன்மையானது அப்படின்ட்டு அவரும் சொல்றாரு. அவர் சொல்றதை தொடர்ந்து சுவாமி கேவலானந்தரும் சொல்லிட்டு இருக்காரு இவர்கிட்ட, முகுந்தன்ட்ட, நீ கிரியா யோகத்தை கத்துக்கிட்டு அது மூலமாக நீ இறையை அடைய முடியும் அப்படின்ட்டு சொல்றாரு. கேவலானந்தருக்கு எதிரிலேயே ஒரு தெய்வீக அற்புதம் லாகிரி மகாசயரால் நடத்தப்பட்டது. மகானான என் ஆசிரியர் ஒரு நாள் அதை நினைவு கூர்ந்தார். அவரது கண்கள் எங்கள் முன்னால் மேடை மீது இருந்த சமஸ்கிருத புத்தகங்களிலிருந்து விலகி எங்கேயோ தொலைவில் நிலைத்திருந்தன. கண் பார்வையற்ற ராமு என்ற ஒரு சீடன் மீது எனக்கு தீவிரமான இரக்கம் உண்டாயிற்று. தன்னுள் தெய்வீகம் முழுமையாக பிரகாசிக்கும் நம் குருவிற்கு விசுவாசத்துடன் தொண்டு செய்து வரும் அவனுடைய கண்கள் ஒளி இழந்தவைகளாகவா இருக்க வேண்டும்? ஒரு நாள் காலை நான் ராமுவுடன் பேச விழைந்தேன். ஆனால் அவன் பொறுமையுடன் மணிக்கணக்காக குருதேவருக்கு பனை ஓலை விசிறியபடி இருந்தான். கடைசியில் அந்த பக்தன் அவ்வறையை விட்டு அகன்றதும் நான் அவனை தொடர்ந்தேன். ராமு, நீ பார்வை இழந்து எவ்வளவு காலமாயிற்று? ஐயா, பிறப்பிலிருந்தே என் கண்கள் சூரிய ஒளியின் ஒரு கீற்றை கூட காணும் பேறு பெறவில்லை. சர்வ சக்தி வாய்ந்த நமது குரு உனக்கு உதவ முடியும், தயவு செய்து அவரிடம் வேண்டிக்கொள். மறுநாள் ராமு மிகுந்த தயக்கத்துடன் லாகிரி மகாசயரை அணுகினான். அச்சீடன் தன்னுள் நிறைந்த ஆன்மீக செல்வத்துடன் உடற் செல்வமும் வேண்டும் என கேட்பதற்கு வெட்கமடைந்தான். குருதேவா, பிரபஞ்சத்தை ஒளிபெற செய்பவன் உங்களுக்குள் இருக்கிறான். அவனது பேரொளியை என் கண்களுக்குள் கொணர்ந்து சூரியனின் சிற்றொளியை நான் காணுமாறு அருள வேண்டும். ராமோ, என்னை சங்கடத்தில் ஆழ்த்துவதற்காக யாரோ உன்னை தூண்டிவிட்டு இருக்கிறார்கள். என்னிடம் குணப்படுத்தும் சக்தி இல்லையே. ஐயா, உங்களுக்குள் உள்ள எல்லையற்ற பரம்பொருளால் நிச்சயம் குணப்படுத்த முடியும். அது உண்மையில் வேறானது ராமு. இறைவனுக்கு எல்லையே இல்லை. மர்மமான உயிரொளியின் மூலம் விண்மீன்களுக்கும் தசையின் உயிர் செல்களுக்கும் எவர் ஒளியூட்டுகிறாரோ அவர் உன் கண்களில் பார்வையை கட்டாயம் தர முடியும். குருதேவர் ராமுவின் நெற்றியில் இரு புருவங்களுக்கு மத்தியில் தொட்டார். உன் மனத்தை அவ்விடத்தில் ஒருமுனைப்படுத்தி நிறுத்து. ராமநாமத்தை 7 நாட்களுக்கு அடிக்கடி உச்சரித்து வா. கதிரவனின் பேரொளி உனக்காக சிறப்பாக உதயமாகும். ஆகா, ஒரு வாரத்தில் அப்படியே ஆயிற்று. முதலாக ராமு இயற்கையின் அழகிய முகத்தை கண்டான். அந்த எல்லாம் அறிந்த குரு தன் சீடன் மற்ற எல்லா மகான்களுக்கும் மேலாக அவன் பூஜித்த ராமனின் நாமத்தை ஜபிக்கும்படி அவனுக்கு சரியாக வழிகாட்டினார். ராமுவின் தெய்வ நம்பிக்கை என்னும் நிலம் பக்தியால் நன்கு உழப்பட்டு இருந்தது. எனவே நிரந்தர நலம் என்னும் குருவின் சக்தி வாய்ந்த விதை துளிர் விட்டு முளைத்தது. கேவலானந்தர் ஒரு நொடி மௌனமாக இருந்த பின்னர்
தன் குருவின் மகிமையை பற்றி மேலும் ஒரு புகழுரை கூறினார். அவர் நிகழ்த்திய அற்புதங்கள் எதிலுமேயே லாகிரி மகாசயர் தன் ஆற்றலினால் செய்ததாக என்னும் அகங்கார உணர்விற்கு இடம் கொடுத்ததே இல்லை என்பதே மிக தெளிவு. குணப்படுத்த வல்ல முதன்மை ஆற்றலிடம் அவர் முழுமையாக சரணடைந்திருந்ததால் அவர் வழியாக பிறருக்கு அவ்வாற்றலை எளிதில் பாய்ந்தோடச் செய்தார். லாகிரி மகாசயரால் அதிசயத்தக்க வகையில் குணமாகிய கணக்கற்ற உடல்கள் இறுதியில் தகன நெருப்பிற்கு இரையாக்கின. ஆனால் மௌனமாக அவர் எழுப்பிய ஆன்மீக உணர்வுகளும் அவர் உருவாக்கிய தெய்வத்தன்மை பெற்ற சீடர்களுமே அவரது என்றும் அழியாத அற்புதங்கள். நான் சமஸ்கிருத மொழியில் பண்டிதனாகவே ஆகவில்லை. ஆனால் எனக்கு கேவலானந்தர் அதைவிட மேலான தெய்வீக சொற்றொடரை கற்பித்தார். லாகிரி மகாசயர்கிட்ட ராமுன்னு ஒருத்தன் வேலை பார்த்துட்டு இருந்தான். அவனுக்கு விசிறது, அவருக்கு இந்த எடுப்புடி வேலை பார்க்கறது, அந்த மாதிரி. அவன் ஒரு சீடன் தான். ஆனா அவனுக்கு பார்வை, 2 கண்ணுலயுமே பார்வை இல்லை. அவரை பாக்குறப்ப சுவாமி கேவலானந்தருக்கு அவரு சீடனா இருக்கப்ப இவனுக்கு எப்படியும் பார்வை வாங்கி கொடுக்கணும் அப்படின்ட்டு, நீ போய் குருகிட்ட கேளு, இந்த மாதிரி நீங்க எனக்கு பார்வை ஏற்படுத்தி கொடுங்க அப்படின்ட்டு. அதே மாதிரி அவனும் போய் கேட்கிறான். கேட்கறதுக்கு என்னாலாம் முடியாதுப்பா அப்படிங்கிறாரு முதல்ல. ஆனா அவன் ரொம்ப கேட்கவும், சரி அவனுடைய நெத்தியில தொட்டு, நீ இந்த இடத்துலயே உன் கவனத்தை வச்சு ராமநாமத்தை 7 நாள் சொல்லிட்டு வா, அந்த சூரியனை நீ பாப்ப அப்படிங்கிறாரு. அதே மாதிரி அவன் ஏற்கனவே அவன் பக்திமான், ஒரு நல்ல சீரிய சீடனாதான் அவன் இருந்திருக்கான். ஸோ அவனுடைய தெய்வ நம்பிக்கை ரொம்ப ஸ்ட்ராங்கா இருந்ததுனால அவன் ராமநாமத்தை உச்சரிச்சுக்கிட்டே இருக்கவும் கரெக்டா அந்த ஒரு வாரத்துல அவனுடைய கண் தெரிய ஆரம்பிச்சிச்சு. ஆனா எந்த அற்புதம் பண்ணாலும் தன்னுடைய ஆற்றலால பண்ணது அப்படின்ற மாதிரி எப்பயுமே அவர் சொல்ல மாட்டாரு. அதாவது அந்த நான் தான் பண்ணேன் அப்படின்ற அந்த அகங்கார இதுல அவருக்கு கொஞ்சம் கூட ஒரு இடம் கொடுத்ததே கிடையாது. இது மாதிரி இது மட்டும் இல்ல, இது மாதிரி நிறைய விஷயங்கள் அவர் பண்ணியிருக்காரு. அவருடைய எத்தனை பேருடைய உடல்ல இருக்க இதெல்லாம் அவர் தீர்த்திருக்காரு. நோயோ பிரச்சனையோ எதுனாலும் தீர்த்திருக்காரு. ஆனா அந்த உடல்கள் எல்லாம் ஒரு கட்டத்துல அதாவது அவங்க எல்லாமே இறந்துதான் போயிருக்காங்க. ஆனா அவர் மௌனமாக எழுப்பின அந்த ஆன்மீக உணர்வுகளும் அவர் உருவாக்குன அந்த சீடர்களும் ரொம்பவே அழியாம கடைசி வரைக்கும் இருக்கக்கூடிய ஒரு அற்புதங்கள் அப்படின்ட்டு அவர் சொல்றாரு. முகுந்தன்ட்ட கடைசி வரைக்கும் அவர்கிட்ட இவரும் சமஸ்கிருதம் கத்துக்கல, அவரும் இவருக்கு கத்தும் கொடுக்கல. ஆனா அதுக்கும் மேலான ஒரு தெய்வீக வழியை அவர் காட்டுறாரு. வாழ்க வளமுடன்.